ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். என்னுடைய அன்பிற்குரிய திருப்பணிச்சம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, மயிலை சைவ சித்தாந்த சபை, இடைமருதீசன் சாத்திரக்குழு ஆகிய அமைப்புகளை சார்ந்த அமைப்பாளர்கள் நண்பர்கள் அனைவரையும் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். இந்த திருத்தொண்டர் புராண சிந்தனையில் நாம் சென்ற வாரம் தொடங்கி உண்மையால் உலகாண்ட சருக்கத்தினுடைய 4வது நாயன்மாராக விளங்குகிற திருநாளைப்போவாரை பற்றி சிந்திக்க தொடங்கினோம். ஒரு 2 பாடல்கள் வரை அதிலே நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது இந்த திருநாளைப்போவார் புராணம் 37 திருப்பாடல்களை உடைய ஒரு அருமையான புராணம். இந்த புராணத்தை நம்பியாரூரர் செம்மையே திருநாளை போவார்க்குமடியேன் என்று தொடங்கி வைக்க, திருத்தொண்டர் திருஅந்தாதியில் ஆவார் புகழ்த்தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று நாளை போவானவனாம் புறத்திருத்தொண்டன் தன் புன்புலை ஓய் 3000 கைகூப்ப முனியாயவன் பதிதான் மாவார் பொழில் திகழ் ஆதனூர் என்பர் இம்மண்டலத்தே என்ற பாடலையும் சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து திருநூலாசிரியராகிய நம்முடைய தெய்வ சேக்கலார் அவர்கள் முதலில் அந்த ஆதனூர் என்னும் திருத்தலத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அது மேற்காநாட்டு ஆதனூர் என்று குறிப்பிடுகிறார். அது சீர் பகர்ந்து உலகு போற்றும் பழைய வளம்பதி என்று குறிப்பிடுகிறார். மிக தொன்மையான பதி, வளமான பதி. அதனுடைய சிறப்புகள் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி உலகமே போற்றுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட தொன்மையையும் வளத்தையும் கொண்ட பதி அந்த மேற்காநாட்டு ஆதனூர் என்னும் பதி. அங்கே கொள்ளிட நதியானது தன்னுடைய அலைக்கரங்களால், திரைக்கரங்களால் செழும் பொன்னையும் மணிகளையும் வாரி கொண்டு வந்து வள்ளலை போல வழங்க, இரு மருங்கிலும் இரு கரைகளிலும் இருக்கிற தாமரை மலர்கள் கைகளை ஏந்தி வாங்கி கொள்வனம் போல அப்படிப்பட்ட நீர்வளமும் நிலவளமும், பக்கத்திலே அந்த இரு மருங்கிலேயும் அகன்ற வயல்கள் நிறைந்திருக்கிற நீர் நன்னாடுதான் அந்த மேற்காநாட்டு ஆதனூர் என்று அந்த திருத்தலத்தை அறிமுகம் செய்து வைத்தார் நம்முடைய தெய்வ சேக்கலார். வள்ளல்களில் 2 வகையினர் உண்டு. ஒரு வகையினர் வள்ளல்களை நாடி சென்று இரவலர்கள் பாடியும் புகழ்ந்தும் பரிசில் பெறுவார்கள். இன்னொரு வகை வள்ளல்கள் வறியவர்கள் இருக்கின்ற இடம் நோக்கி சென்று தங்களுடைய பொன்னையும் பொருளையும் அவர்களுக்கு வழங்கி உதவுவார்கள். அந்த வகையில இந்த கொள்ளிட நதியானது வறியவர்கள் இருக்கிற இடம் நோக்கி ஓடி வந்து பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குகிற வள்ளல்களைப் போல நான் அடித்து கொண்டு வந்த பொன்னையும் மணிகளையும் தன்னுடைய அலையாகிய கைகளாலே வாரி வீச, 2 கரைகளிலும் இருக்கிற தாமரை மலர்கள் தங்களுடைய கைகளை போன்ற அந்த மலர்களாலே அவற்றை ஏற்றுக்கொள்கின்றன. அப்படிப்பட்ட நீர்வளம் மிக்க நல்ல நாடுதான் இந்த மேற்காநாட்டு ஆதனூர். அது சீர் பகர்ந்து உலகு போற்றும்
பழைய வளம்பதி என்று சொன்னார். அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி சொல்லி உலகமே வியந்து போற்றுகிற தொன்மையினையும் சிறப்பினையும் வளத்தினையும் உடைய பதி என்று முதல் பாடல்ல அந்த திருத்தலத்தை அறிமுகம் செய்த நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் 2வது பாடல்ல அந்த நாட்டினுடைய வயல் வளத்தை சிறப்பித்து பாடுகிறார். அதையும் நாம் சென்றவரை பார்த்தோம். அங்கே அந்த ஆதங்கூரிலே வாழ்கிற மக்கள் எல்லாம் திருநீர் அணிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே நீற்று அலர் பேர் ஒளி நெருங்கும் அப்பதி என்று சொன்னார். ஒரு பதி திருநீற்றினாலே ஒளி விளங்குகிறது என்றால் அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எல்லாம் சைவநெறி சார்ந்தவர்களாக, சிவத்தை பற்றி தெரிந்தவர்களாக, அந்த திருநீற்றின் மேன்மையெல்லாம் உணர்ந்தவர்களாக இருப்பதனாலே அவர்களெல்லாம் திருநீர் அணிந்திருக்கிறார்கள். அது அவர்கள் நெற்றியிலே அலர்கின்ற அந்த மலர்ந்து விளங்குகிற திருநீரானது பேரொளியாக விளங்க அப்படிப்பட்ட ஒரு பதியாக விளங்குகிறது. அங்கே கரும்பினுடைய சாறு அலையலையாக ஓட அதன் அண்மையில இருக்கிற வயலில் தகடு போன்ற வரால் மீன்கள் எல்லாம் துள்ளி எழுகின்றன. அவ்வாறு துள்ளுவதற்கு காரணம் என்ன என்றால் எருமை கடாக்களை பூட்டிய ஏர்கள் அந்த சேற்று நிலத்திலே உழுகின்றன. அவ்வாறு உழுகிற பொழுது அந்த ஏற்கலப்பையிலே கீழே இருக்கிற கொழு என்று சொல்வார்கள். அதற்கும் கீழும் ஒரு ஆணி இருக்கும். அதை நம்முடைய இலக்கணங்களில் சொல்லுகிற பொழுது கொழு சென்ற வழி துன்னூசி செல்லுமா போலே என்பார்கள். கொழு சென்ற வழி துன்னூசி செல்லுமா போலே என்று உவமை வாயிலாக விளக்குவார்கள். அப்படியாக இந்த ஏற்கலப்பையின் அடியிலே இருக்கிற கொழு என்ற பகுதியும் அதற்கும் கீழ் இருக்கிற ஆணியும் வயலை கிழித்து கொண்டே செல்ல அந்த வழியினூடே ஒரு கருவுற்ற நண்டு சென்று அந்த வழியினூடே இந்த ஏற்கலப்பை கொழு கிழித்து சென்ற அந்த வழியினூடே ஒரு அளவன், அளவன் என்றால் நண்டு என்பது பொருள், நண்டு சென்று அதுவும் கருவுற்ற நண்டு அது அண்மையிலே இருக்கிற அந்த வயல் பகுதியில இருக்கிற தாமரை மலர்களிலே சென்று கரு ஈனுகின்றன. அவ்வாறு கரு ஈனுகின்ற அந்த நண்டுகளுக்கு மருத்துவம் பார்ப்பது போல தாமரை மலர்கள் தங்கள் மீது இருக்கிற மகரந்த பொடிகளை தூவி மருத்துவமும் பார்க்கின்றன. அதனுடைய புன்மை மனம் நீங்கி நல்மணம் வீசுகிற அளவுக்கு மனத்தையும் வீச செய்கின்றன என்றெல்லாம் அந்த 2வது பாடல் மிக அழகாக விளக்குகிறது. இந்த 2 பாடலையும் நாம் சென்ற வாரம் சிந்தித்ததனாலே 3வது பாடலிலிருந்து இப்பொழுது நாம் சிந்திக்க தொடங்குகிறோம். பாடல் எண் 3. நனைமருவும் சினைபொதுளி நனை மருவும் சினை பொதுளி நறுவிரை சூழ் செறிதளிரில் தினகர மண்டலம் வருடும் செழுந்தருவின் குலம் பெருகி கனமருவி அசைந்தலைய களிவண்டு புடைசூழ புனல் மழையோ மதுமழையோ பொழிவொழியா பூஞ்சோலை என்று சென்ற பாடலிலே வயல் வளத்தை காட்டிய தெய்வ சேக்கலார் இந்த பாடலிலே அந்த மேற்கா நாட்டு ஆதனூரில் இருக்கிற சோலை வளத்தை, பூஞ்சோலைகளின் வளத்தை சிறப்பித்து காட்டுகிறார். பூஞ்சோலைகளில் மலர்களெல்லாம் மலர்ந்து தேன்மழையை பொழிகின்றன. அந்த சோலைகளிலே இருக்கிற மரங்கள் மிக உயரமான மரங்கள் மேகங்களில் சென்று தடவ அந்த மேகங்கள் மழையை பொழிகின்றன. எனவே 2 வகையான மழை பொழிவது போல் இருக்கிறதா அங்கே அந்த பூஞ்சோலைகளிலே. ஒன்று புனல் மழை, இன்னொன்று மதுமழை. மது என்றால் தேன் என்பது பொருள் அல்லவா? இந்த மதுமழையும் மதுமழையும் புனல் மழையும் எவ்வாறு வந்தன என்பதை இந்த 4 அடிகளிலே நம்முடைய தெய்வ சேக்கலார் மிக அழகாக பாடுகிறார். நனைமருவும் சினை புதுளி சொற்களை பார்க்கிற பொழுது புதிய சொற்களாக இருக்கலாமே தவிர
பொருள் எளிமையானதுதான். நனை என்றால் அரும்புகள் என்று பொருள். மலர்வதற்கு முன்னாலே இருக்கிற நிலையை நனை. நனை என்றால் அரும்புகள் என்னும் பொருளை தருவன. அந்த அரும்புகள் நிரம்ப பொருந்தி இருக்கிற நனை மருவும் சினை பொதுளி. சினை என்றால் கிளைகள். மரங்களுக்கு சினை என்றால் உறுப்பு என்பது பொருள். நாம் மனிதன் என்றால் மனிதன் முழுமை முதல் பொருள் என்றால் அவனுடைய தலையும் கையும் காலும் பிற உறுப்புகளும் சினை என்று சொல்லப்படும். அதுபோல மரம் என்பது முதற் பொருள் என்றால் அந்த மரத்திலே இருக்கிற கிளைகள் சினையாகும். சினை என்றால் உறுப்பு என்பது பொருள். இந்த இடத்துல கிளைகள் நனைமருவும் சினை பொதுளி, அரும்புகள் நிரம்ப அரும்பி இருக்கிற கிளைகள், மரக்கிளைகள், பொதுளி இருக்கிறதா. பொதுளுதல் இந்த சொல் வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப தொன்மையான சொல், பழங்கால சொல், சங்ககால சொல். பொதுளி என்றால் நிறைந்து, தழைத்து, செழித்து, நெருங்கி என்றெல்லாம் பொருள் தரும். பொதுளி என்ற சொல்லுக்கு தழைத்து, நெருங்கி, செறிந்து, நிறைந்து என்றெல்லாம் பொருள் தரும். இருள்பட பொதுளிய பராரை மராத்து என்று முருகாற்றுப்படையில ஒரு வடிவம். இருள்பட பொதுளிய வெண்கடம்ப மரம் பருத்த அடியினை உடையதாக இருக்கிறதா. திருமுருகாற்றுப்படை என்பர்கள் நிரம்ப பேர் படித்திருப்பார்கள். அதுல இருள்பட பொதுளிய பராரை மராத்து என்று ஒரு தொடர் வரும். மராமரம் என்பது அங்க வெண்கடம்ப மரம். அது பருத்த அடிப்பகுதியை உடையதாக இருக்கிறதா. அங்கே மேலே இருக்கிற கிளைகளும் அதிலே இருக்கிற இலைகளும் பூமிக்கு வெளிச்சம் வராத அளவுக்கு அடர்த்தியாக இருக்கின்றனவா. அதைத்தான் சொல்லுகிறார் நக்கீர தேவநாயனார். இருள் பட பொதுளிய. அந்த மரம் எங்கெல்லாம் அடர்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் கீழ்ப்பகுதியில இருள் உண்டாகுமாறு தழைத்து விளங்குகிற தழைகளையும் இலைகளையும் உடைய கிளைகளை கொண்ட பருத்த அடிமரத்தினை உடைய மராமரம் என்று அந்த திருமுருகாற்றுப்படையிலே பொதுளிய என்று சொல்வார். திருமுருகாற்றுப்படை சங்ககால நூல் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. 10 பாட்டிலே முதற் பாட்டு. அதுபோல அது மட்டுமல்லாமல் நுண்முன் வேலி தாதொடு பொதுளிய முன் வேலி நுண்முள் வேலி தாதொடு பொதுளிய தாறுபடு பீரம் ஊதி என்று அந்த பீர்க்க மலரிலே இருக்கிற தேனை உறிஞ்சுகிற வண்டுகளை பற்றி சொல்லுகிற பொழுது தாதோடு பொதுளிய என்றான். மகரந்த பொடிகளோடு செறிந்திருக்கிற நிறைந்திருக்கிற பீர்க்க மலர்களை சென்று வண்டுகள் தேனை மொய்க்கின்றன என்று அந்த பாடலுக்கு பொருள். இது நற்றணையிலே வருகிற ஓர் அடி. இன்னும் அதை போல குறுந்தொகையில நான் சொல்லுகிற குறுந்தொகை என்பது நம்முடைய அப்பர் சுவாமிகளுடைய 5ஆம் திருமுறை குறுந்தொகை இல்லை. சங்க இலக்கியங்களிலே 8 தொகையில் ஒன்றான குறுந்தொகை. அந்த குறுந்தொகையில முதை புனம் கொன்ற ஆர்கலி உழவர், முதை புனம் கொன்ற ஆர்கலி உழவர் விதை குறுவட்டி போதொடு பொதுளி பொழுதோதான் வந்தன்றே என்று குறுந்தொகையில ஒரு பாடல்ல அங்கேயும் வரும். இப்படி பொதுளிய என்றால் நெருங்கிய, தழைத்த, செறிந்த, நிறைந்த என்ற பொருளை தருவது. எல்லா இலக்கியங்களும் அப்படித்தான் அதை பயன்படுத்துகின்றன. அப்போ நனைமருவும் சினை பொதுளி என்றால் அரும்புகள் பொருந்தி இருக்கிற கிளைகள் நிறைந்து செடித்து தழைத்து நறுவிரை சூழ் தெரிதளிரில். நறுவிரை சூழ், விரைன்னா வாசனை, நறுவிரைன்னா நறுமணம் கலந்த சூழ்நிலை. நறுவிரை சூழ் செறி தளிர். இந்த மரங்கள்லாம் எப்படி இருக்குதா. சோலைகளை பற்றி சொல்லுகிறார் இந்த பாடல்ல. சோலைகளிலே இருக்கிற மரங்கள்
கிளைகளை உடையனவாக இருக்கின்றன. அந்த கிளைகளில் எல்லாம் அரும்புகள் தழைத்து இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் நல்ல மனம் கமழ்கின்றன. அதான் நறுவிரை சூழ் செறி தளிர். தளிர்னாலும் உங்களுக்கு தெரியும், இலைக்கு முன்னாடி இருக்கிற பகுதி, துளிர்த்து வருகிற பகுதி துளிர் தளிர் என்றெல்லாம் சொல்லுவோம். அது செறிந்து இருக்கிறதா கிளைகள்ல. நறுவிரை சூழ் செறி தளிரில், நறுமணத்தாலே சூழப்படுகின்ற செறிந்து விளங்குகிற தளிர்களை உடைய அந்த மரக்கிளைகள் தினகர மண்டலம் வருடும். தினகர மண்டலத்தை போய் தடவுதான். வருடுதல் என்றால் தடவுதல் என்பது பொருள். தினகரன் என்றால் சூரியன். தினகரன் தினத்தை செய்பவன். கரன் என்றால் செய்பவன். சங்கரன் என்றால் நாம் சுகத்தை செய்பவன் என்று அறிந்திருக்கிறோம் அல்லவா. சங்கரன் என்ற சொல்லுக்கு இன்பத்தை செய்பவன், சுகத்தை செய்பவன் என்று எப்படி நாம் பொருள் கொள்கிறோமோ அதே போல தினகரன் என்றால் தினத்தை செய்பவன். தினத்தை செய்பவன் யார் என்றால் சூரியன். சூரிய மண்டலம். மண்டலம் என்றால் சூரியன் இருக்கிற இடத்த மண்டலம் என்று சொல்லுவோம், வளைவான பகுதி. இன்னும் அத மண்டலம் என்பதை மண்டிலம் என்று கொண்டு வட்டமான பகுதி என்றும் கொள்வார்கள். எப்படி வைத்துக் கொண்டாலும் பொருள் சூரியன் தான். அப்ப தினகர மண்டலத்தை சென்று வருடுகிறதாம். எவை? இந்த செறிந்த தளிர்கள். அந்த செறிந்த தளிர்கள் தினகரன் மண்டலம் வருடும். தினகர மண்டலம் வருடும் செழுந்தருவின் குலம்பெருகி. செழுமையான மரங்கள். தரு என்றால் மரங்கள். கற்பக தருன்னு சொல்றோம்ல, அது போல தரு என்றால் மரம் என்பது பொருள். செழுமையான மரங்கள். அந்த செழுமையான மரங்கள்ல இருந்து நீங்க முன்னாடி வரணும். செழுந்தரு. அந்த செழுந்தருகள் கூட்டமா நிறைந்து அடர்ந்து இருக்கிறதா சோலையில. குளம் என்றால் கூட்டம் என்பது பொருள். இந்த இடத்துல குளம் என்றால் ஒழுக்கம் என்றோ, குளம் என்றால் ஒரு மரபினுடைய பிரிவு என்றோ நாம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல குளம் என்றால் கூட்டம். மரங்கள் அடர்ந்து இருக்கின்றன. செழுந்தரு கூட்டம் கூட்டமாக இருக்கின்றன சோலைகளிலே. அந்த கூட்டமாக இருக்கிற அந்த மரங்களிலே இருக்கிற அரும்புகளோடு கூடிய கிளைகள், அந்த கிளைகளில் வாசனை வீசுகிற கிளைகளில் செறிந்திருக்கிற தளிர்கள், அந்த தளிர்கள் சென்று தினகர மண்டலத்தை வருடுகின்ற அளவுக்கு மிக உயரமாக விளங்குகிற செழுமையான மரங்கள். செழுந்தருவின் குலம்பெருகி. அப்படிப்பட்ட செழுமையான மரங்களுடைய கூட்டங்கள் அறிந்திருக்கின்றன. மரங்கள் அடர்ந்திருக்கின்றன சோலைகள். அடுத்து கனமருவி அசைந்தலைய. அந்த கூட்டங்கள், மரக்கூட்டங்கள் எல்லாம் அடர்ந்த அந்த மரங்கள் கனம் மருவி. கனம் என்றால் மேகம் என்பது பொருள். கனம் மருவி என்றால் மேகத்தை சென்று தொழுகின்றன. இலைகள் சூரிய மண்டலம் வரை சென்று தடவுகிறது. இந்த மரங்களுடைய கிளைகள் எங்கே தடவுகின்றன என்றால் மேக மண்டலத்தை. கனம் மருவி அசைந்த அலைய. அசைந்த ஆட. அலைதல் ஆடுதல். இங்கே மேக மண்டலத்தை சென்று இந்த கிளைகள் தடவுகின்றனவாம். செழுங்கலையின் குளம் பெருகி கனம் அருவி அசைந்த அலைய. அசைந்து அலைவதனாலே என்ன ஆகிறது? மேகத்திலிருந்து மழை பொழிகிறது. அது புனல் மழை. அசைந்தலைய புனல் மழையோ. அடுத்த வரியில முதல்ல இருப்பாருங்க, அதை சேர்த்துக்கொள்வீங்க. கனமருவி அசைந்தலைய புனல் மழையோ, அல்லது களிவண்டு புடைசூழ. மரங்களில் நிறைய அரும்புகள் இருக்கின்றன. அவையெல்லாம் எப்பொழுது மலரும் என்று பார்த்து மலர்கிற நேரத்திலே அதில இருந்து வருகின்ற தேனையெல்லாம் பருகி, அவ்வாறு பருகியதனாலே களிப்படைந்து, கல்லுண்டால் எப்படி களிப்பு வருமோ அதுபோல மக்களிலே கல்லுண்டவர்கள் களிப்படைகிறார்கள். களிப்பு என்ற சொல்லுக்கே கல்லுண்பதனாலே வருகின்ற மகிழ்ச்சியை களிப்பு என்று சொல்லுவது ஒரு மரபு. அதை போல இங்கே வண்டுகள் எல்லாம் மலர்களில் கல்லை உண்டு கழிக்கின்றன. அதனாலே அந்த வண்டுகளை களிவண்டு என்றார். அந்த களிவண்டுகள் எல்லாம் புடைசூழ, மரக்களைகளின் புடைசூழ பொழிகின்றது மதுமழை. தேன்மழை பொழிகிறது. மேகத்திலிருந்து மழை பொழிகிறது. அது புனல் மழை. மேகத்திலிருந்து எப்படி மழை பொழிந்தது? செழுந்தருவின் குளம் பெருகி
செழுமையான மரங்களுடைய கூட்டங்கள், மரங்கள் அடர்த்தியாக இருந்து அந்த மரங்கள் கனம் மருவியதனாலே, கனம் என்றால் மேகம், மேகங்களை பொருந்தியமையினாலே, இப்படியெல்லாம் நம்முடைய வேடிக்கை, நம்முடைய ஞானசம்பந்தருடைய தேவாரத்திலாம் இதை பார்க்கலாம். ஒரு குரங்கு கிளையிலிருந்து வேறு ஒரு கிளைக்கு தாவ, அது விட்ட கிளையினுடைய விசையானது மேலே சென்று மேகத்தை கிழிக்க, மேகத்திலிருந்து மழை பொழிந்ததெல்லாம் பாடுவார்கள் நம்முடைய தேவாரம். அதே போல இங்கே ஒரு தளத்துல யானை தன்னுடைய கொம்புகளாலே மேகத்தை கிழிக்க, அதனாலே மழை பொழிந்தன, மழை பொழிந்தது என்று சொல்கிற மரபும் நம்முடைய இலக்கியங்களிலே பார்க்கிறோம். இந்த இப்படி புனல் மழை பொழிகிறது. ஒரு பக்கத்துல செழுமையான மரங்கள் தங்களுடைய கிளைகளை மேகங்களில் பொருந்த செய்வதனாலே மேகங்கள் தன்னிடம் இருக்கிற அந்த நீரை மழையாக பொழிகிறது. எனவே ஒரு மழை பொழிகிறது, அது புனல் மழை. அதே போல இன்னொரு பக்கத்துல களிவண்டு மரங்களிலே ஒழுகுகின்ற தேனை குடித்து அதனாலே களிப்படைந்த வண்டுகள் புடை சூழ, அந்த மரங்களின் கிளைகளில் அரும்புகளின் புடை பக்கங்களெல்லாம் சூழ்ந்து அவை அந்த மலர்களை உள்ள தேனை பருகி பருகி அதனாலே பொழிகின்ற மதுமழையோ புனல் மழையோ மதுமழையோ பொழிவொழியாம் பூஞ்சோலை, அந்த பூஞ்சோலைகளில் இந்த ரெண்டு வகையான மழையும் பொழிவது ஒழியாது, நீங்காது பொழிந்து கொண்டே இருக்கின்றன. போன பாடல்ல வயல் வளத்தை சொன்னார், இந்த பாடல்ல சோலை வளம் சொல்லுகிறார். சோலைகள் எப்படி இருக்கின்றன? உயர்ந்த செழுமையான மரங்களை கொண்டிருக்கின்றன. அந்த மரங்களில் கிளைகள், கிளைகளிலே அரும்புகள், அடர்த்தியாக இருக்கின்ற அரும்புகள், அந்த அரும்புகள் மலர்கின்ற பருவத்திலே மனம் வர, அந்த மனம் சூழ்ந்திருக்கிற செறிந்த தளிர்கள், அந்த செறிந்த தளிர்கள் தினகர மண்டலத்தை சென்று வருடுகின்றனவாம். வருடுதல் தடவுதல் என்பது பொருள். நம்ம தென்றலார் அடிவருட செழுங்கரும்பு கண்வளரும் திருவையாரே என்று நம்முடைய அருமையாக பாடுவார் ஞானசம்பந்த பெருமான் திருவையாற்று பதிகத்துல. அதெல்லாம் நன்றாக அறிந்த பதிகம்தான். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேருந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் தான் அந்த திருவையாற்று கோயில். எனவே ஆன்மாக்கள் அஞ்சுகிற பொழுதெல்லாம் பெருமான் அஞ்சேல் என்று அபயம் அளிப்பாராம். அப்படிப்பட்ட அந்த திருவையாற்று பதிகத்தில் ஒரு பாடல்ல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த இயற்கை காட்சியை, சக்தி வெளிப்பாட்டை கண்டு வியந்து வியந்து போவார். இயற்கையுடைய வெளிப்பாடாக பின்னிரண்டு அடிகள் முழுவதிலேயுமே, அந்த பதிகம் முழுவதிலேயும் முன்னிரண்டு அடிகளில் பெருமானை பாடியவர், பின்னிரண்டு அடிகளிலே சக்தி வெளிப்பாட்டை பாடுவார். அந்த திருக்கோயிலே வலம் வந்த மடமார்கள் நடமாட முழவதிர மழையண்டஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில்வார்க்கும் திருவையாரே என்று முதற் பாடலில் ஈற்றிரண்டு அடிகளிலே அந்த இயற்கை வெளிப்பாட்டை, சக்தி வெளிப்பாட்டை பாடி காட்டுவார். அதே போல இன்னொரு பாடல்ல சொல்கிற பொழுது, தென்றலார் அடி வருட செழுங்கரும்பு கண்வளரும் திருவையாரே, தென்றல் காற்றானது அப்படியே பாதங்களை போய் தடவி வருடி கொடுக்கிறதா, கரும்புகள் எல்லாம் தூங்குகின்றனவா, கண் தூங்குகின்றனவா. என்ன கற்பனை, என்ன அருமை பாருங்க. இயற்கை பொருள்களை கூர்ந்து உணர்ந்து பாடுவதில் சங்க புலவர்கள் வல்லவர்கள் என்று ஒரு கோட்பாடை பற்றி பெரிய ஆய்வுகள் எல்லாம் செய்து முனைவர் பட்டம் எல்லாம் பெற்றவர்கள் உண்டு. இயற்கை பொருள்களை நுனித்துணர்ந்து பாடுவதில் சங்க புலவர்கள் வல்லவர்கள் என்ற ஒரு தலைப்பை கொண்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இயற்கை பொருள்களை நுனித்துணர்ந்து பாடுவதில் சங்க புலவர்களுக்கு சற்றும் குறையாதவர்கள் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் என்பதை ஞானசம்பந்த பெருமானுடைய, நாவுக்கரசருடைய, சுந்தரமுசாமிகளுடைய பாடல்கள் வழியாகவும் மற்றும் 27 அருளாளர் மொத்தம் பாடல்கள் வழியாகவும்
எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தெய்வ சேக்கிழாருடைய பாடல்களில் சொல்நயமும் பொருள்நயமும் அணிநயமும் யாப்புநயமும் சந்தனயமும் பொதிந்து கிடக்கிற அந்த சிறப்புகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய திருமுறை ஆசிரியர்களும் இயற்கை பொருள்களை நுய்த்துணர்ந்து பாடுவதில் கூர்ந்து உணர்ந்து பாடுவதில் மிக வல்லவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில எங்கே நனைமருவும் சினை புதுளி, என்ன அருமையான ஓட்டம் பாருங்க. நனைமருவும் சினை புதுளின் அறிவரை சூழ் செறிதடரில் திரகர மண்டலம் பொருளும் செடுந்தறிவின் புலம்பெருகி கனமருவி அசைந்தலைய களிவண்டு புடைசூழ புனல்மழையோ மதுமழையோ பொழி ஒழியா பூஞ்சோலை. பொழி ஒழியா பூஞ்சோலை. பூஞ்சோலைகளில் பொழிவே ஒழியாது. பூஞ்சோலைகளில் ஏதாவது ஒரு மழை பெய்து கொண்டே இருக்கும். ஒன்று அது புனல் மழையாக இருக்கும் அல்லது மதுமழையாக இருக்கும். புனல் மழை எதனாலே பெய்கிறது என்றால் அந்த பூஞ்சோலைகளிலே இருக்கிற செழுமையான தருக்கள் மரங்கள் கனம் அருவி மேகங்களை பொருந்தி அதை தடவுவதனாலே மேகங்கள் நீரை அதனிலே தன்னிடம் இருக்கின்ற நீரை பொழிகின்றன. அது புனல் மழை. அதை போலவே அந்த சோலைகளிலே மலர்ந்திருக்கிற மலர்களிலே இருக்கிற தேனை உண்பதற்காக சுற்றி சுற்றி வருகின்ற வண்டு கூட்டங்கள் அதை அந்த தேனை உண்டு கழித்ததனாலே தேன் ஒழுகுகிறதா, அது மதுமழை. எனவே அங்கே பொழிவது, அந்த சோலைகளிலே பொழிவது, ஐயத்தோடு சொல்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார், புனல் மழையோ மதுமழையோ பொழி ஒழியா பூஞ்சோலை. பூஞ்சோலை என்பது பூக்கள் அடர்ந்திருக்கிற அந்த சோலை, கருக்கள் அடர்ந்திருக்கிற அந்த சோலை. இரண்டு வகையான மழையும் பொழியுதல் பொழியாது என்று இது சற்றே உயர்வின வீழ்ச்சி அணிதான் என்றாலும் இது கவிஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. ஏனென்றால் ஒரு கவிஞன் என்பவன் ஒரு செய்தியை சொல்ல வருகிற பொழுது கருத்து, கற்பனை, உணர்ச்சி, வடிவம் என்ற 4 கூறுபாடுகளை தெரிவு செய்து கொள்வார்கள். கருத்து இருக்கும் எல்லா பாடலிலும், கற்பனை இருக்கும், இது கற்பனை. வானலா உயர்ந்திருக்கின்ற மரங்கள், இதுதான் உண்மை. அந்த வானலா உயர்ந்திருக்கிறதுனா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் மேக மண்டலத்தை சென்று அந்த மேகங்களை தழுவுகிற அளவுக்கு உயரமாக வளர்ந்திருக்கின்றன என்று சொல்கிற பொழுது உயர்வின வீழ்ச்சியாகிறது. மரங்கள் இருப்பது உண்மை, உயரமாக இருப்பது உண்மை, அவற்றில் கிளைகள் இருப்பது உண்மை, அந்த கிளைகளிலே அரும்புகள் நெருங்கி இருப்பது உண்மை, அவை மலர மலர மனம் வீசுவது உண்மை, அந்த மரக்களிலே தளிர்கள் செறிந்திருப்பது உண்மை, அந்த தளிர்கள் அக்கிளைகளோடு கூட சூரிய மண்டலம் வரை உயர்ந்திருக்கிறது என்பதும் உண்மை. ஆனால் சூரிய மண்டலம் வரை உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுவதும் மேகங்களை சென்று தளவுகிறது என்று சொல்லுவதும் தான் சற்றே உயர்வு. அது உயர்வின வீழ்ச்சி அணி. கவிஞனுக்கு கற்பனை செய்வதற்கு, கற்பனையை பாடுவதற்கு உரிமை உண்டு. நான் மீண்டும் சொல்கிறேன், கவிஞர் என்பவர்கள் கருத்து, கற்பனை, உணர்ச்சி, வடிவம் என்ற இந்த 4ஐயும் கையாள வேண்டும். சாதாரணமாக ஒரு இதை உரைநடையாக எழுதி ஆதனூரில் சோலைகள் இருந்தன, மிக உயரமான மரங்களை கொண்டிருந்தன, கிளைகள் இருந்தன, மலர்கள் இருந்தன, வண்டுகள் மொய்த்தன என்று சொல்வதை விட, அந்த உரைநடைக்கு ஏற்படுகிற உணர்வை விட இந்த வடிவத்தின் வழியாக என்ன அருமையான சந்த ஓட்டம் பாருங்க. நனைமருகும் செனை புதுளின் அருவேரை சூழ் செறிதளிரில் தினகர மண்டலம் வருடும் செடுந்தளிரின் நிறை 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 நேர் நிறை நிறை நேர். அப்படி பார்க்கணும். நிறை நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை நிறை நேர் என்ற அந்த வாய்பாடு. நனைமருவும், நனை என்பது நிறை, மறு என்பது நிறை, என்பது நேர், நிறை 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 நேர் நிறை நிறை நேர் என்ற அந்த யாப்பிலக்கணம் கெடாமலும் அதே நேரத்தில் அந்த சந்த ஒழுங்கு வருமாறும் பாடியிருக்கிற அதான தெய்வ புலமை. நனைமருவும் பாட்டுக்கு பொருள் உங்களுக்கு புரியும், நான் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒழிவு ஒழியாது, ஏதாவது பெய்து கொண்டே இருக்கும். ஒன்று புனல் மழை பொழியும் அல்லது மதுமழை பொழியும். ஆக இந்த 2 மழையும் ஒழியாமல் பெய்து கொண்டிருக்கிற பூஞ்சோலைகளை கொண்டிருக்கிறது மேற்கா நாட்டு ஆதனூர் என்று இந்த 3வது பாடல்ல நம்முடைய தெய்வ சேக்கிழார் அவர்கள் 2வது பாடல்ல வயல் வளம் சொன்னவர், 3வது பாடல்ல சோலை வளம் சொன்னார். அடுத்து 4வது பாடல்ல
வாழைகிரி மணங்கமழும் பைங்காய்வன் குலைத்தங்கின் தாளதர விசிமுட்டி தடங்கடங்கி நிழப்பாய்ந்த வாழைபுத எச்சொரிந்த பழமிதப்ப வன்பலவின் நீளமுதிர் கனிகிழிதியன் நீர்த்தத்தில் எழுந்தருளும். இங்க ஒரு உலகத்துக்கு மனிதனுக்கு தேவையான அறிவுரைகளை இயற்கையை வர்ணிக்கிறார், நடக்கிற காட்சியை சொல்லுகிறார். அதன் வாயிலாக மனித குலத்துக்கு ஒரு பெரிய உண்மையை அறிவுரையை இருவேறு திறப்பட்ட மக்களுடைய காட்சிகளை கண்டு அறிவுரையை சொல்கிறார் இந்த பாடல். வெளிப்படையா பார்க்கும்போது என்ன, இந்த பாட்டோட கருத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு பெரிய கிடங்குன்னா என்ன, ஆழமான நீர்நிலை. அந்த ஆழமான நீர்நிலைக்கு பக்கத்துல தென்னை மரம் இருக்கிறது. ஆமா, தென்னை மரம் இருக்கிறது. அந்த தென்னை மரம் நன்றாக கொலை கொலையாக காய்த்திருக்கிறது. பசுமையான காய்கள் கொலை கொலையாக காய்த்திருக்கிறது. நான் இந்த பாட்டில் உள்ள கருத்தை மட்டும் சொல்றேன். ஆழமான நீர்நிலை, அதன் கரையோரத்துல தென்னை மரம், அந்த தென்னை மரத்துல கொலை கொலையாக தேங்காய். அப்போ இந்த ஆழமான நீர்நிலையில இருக்கிற ஒரு வாழை மீன், பெரிய மீன், வாழை மீன் தெரியும் உங்களுக்கு, பெரிய மீன். அந்த வாழை மீன் என்ன பண்ணுதான், மிக வேகமாக போய் அந்த தென்னை மரத்தினுடைய அடிப்பாகத்துல மோதுதான். தென்னையினுடைய அடிப்பாகத்தில் சென்று இந்த வாழை மோதுகிறது. அந்த மோதுகிறதுனால தென்னை மரத்துக்கு கோபம் வந்து தன் மீது இருக்கிற தேங்காயை விழச் செய்து தண்டிக்கிறது. எதை? இந்த வாழை மீனை. ஒரு செய்தி புரியுதுங்களா? நாம் ஒருவருக்கு தவறு செய்தால், நாம் ஒருவருக்கு இடையூறு செய்தால், அவர்கள் திரும்ப நமக்கு இடையூறு செய்வார்கள். உங்களுக்கு நான் தெரியும், சில பேர் மனிதர்களில் தெய்வமாக இருப்பார்கள், சில பேர் மனிதர்களாக இருப்பார்கள், சில பேர் மனிதர்களில் விலங்குகளாக இருப்பார்கள், சில பேர் மனிதர்களில் பேய்களாக இருப்பார்கள். மனிதர்களில் தெய்வம் எவ்வளவு தவறு செய்யாதவனுக்கும் கூட நன்மையை செய்பவன் மனிதர்களுள் தெய்வம். தனக்கு நன்மையோ தீமையோ செய்யாதவனுக்கும் கூட நன்மையை செய்பவன் மனிதருள் தெய்வம். தனக்கு நன்மை செய்தவனுக்கு திரும்ப நன்மை செய்பவன் மனிதருள் மனிதன். தனக்கு நன்மை செய்யாதவனுக்கும், தனக்கு எதுவும் செய்யாதவனுக்கும் மனிதருள் விலங்கு என்னன்னா, தீமை செய்தவனுக்கு தீமையை செய்வது மனிதருள் விலங்கு. இது மூன்றாவது நிலை. நன்றாக நாம் பார்க்க வேண்டும். எந்த உதவியும் செய்யாத பொழுது ஒருவனுக்கு ஒருவன் நன்மை செய்கிறான் என்றால் அவன் மனிதருள் தெய்வம். உதவி செய்கிறான், திரும்ப உதவி செய்கிறான் என்றால் அது மனிதருள் மனிதன். தனக்கு ஒருவன் தீமை செய்கிறான், திரும்ப இவனும் தீமை செய்கிறான் என்றால் இவன் மனிதனுள் விலங்கு. இன்னொரு கேட்டகரி, இன்னொரு குழு இருக்கிறது. தீமையே செய்யாதவனுக்கும் தீமையே செய்யாதவனுக்கும் தீமை செய்கிறான் மனிதர்களில் பேய். இப்படி மனிதர்களிலே 4 வகை உண்டு. அது போல இங்கே தென்னை மரம் கரை ஓரத்துல இருக்கு. அந்த தென்னை மரம் ஆழமான நீர்நிலையில் இருக்கிற வாழை மீனுக்கு எந்த இடையூறும் செய்யவில்லை. ஆனால் இந்த வாழை மீன் என்ன செய்கிறது, தன் உடல் வலிமை, தன்னை விட வலிமையானவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு கொழுப்போடு அது தென்னை மரத்தினுடைய அடிப்பகுதியில் வேகமாக மோதுகிறது. மோதிய உடனே அது என்ன செய்கிறது, ஓ உன்னுடைய வலிமை இது என்று என்னிடம் காட்டுகிறாயா என்று சொல்லி தன்னுடைய கொலை கொலையாக இருக்கிற தேங்காயில் ஒரு காயை இந்த வாழை மீன் மீது தள்ளுகிறது. வாழை மீன் என்ன ஆகும், தேங்காயை விட வலிமை குறைந்தது தானே,
இந்த தேங்காய் அது மேல பட்டு அழுத்தி விடுகிறது, சேற்றில் கொண்டு அழுத்தி விடுகிறது. கரையோரத்தில் தானே தனிமரம் இருக்கிறது, கரையோரம் வந்துதானே இந்த வாழை மீன் முட்டியது. தேங்காய் அந்த வாழை மீன் மீது விழ வாழை மீன் சேற்றில் போய் மாட்டிக்கொள்கிறது. அப்பொழுது பாருங்க, பக்கத்துல ஒரு பலாமரம் இருக்கிறது. அந்த பலாமரம் பார்க்கிறது, ஐயோ பாவம், இப்படி ஒரு இடையூற்றில் மாட்டிக்கொள்ளதே இந்த வாழை மீன் என்று சொல்லி அது செய்த தீமையோ அது செய்த நன்மையோ எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய பெரிய வருகை பழம் அந்த பலாப்பழம் வெடித்து கிழிந்து தொகுகிறது. அதிலிருந்து ஒழுகுகிற அந்த சாற்றை விட்டு இது புதைந்து இருக்கிற சேற்றுல பலாப்பழத்தினுடைய சாறு விழ விழ அந்த சேறு இலகி போய் கீழே மாட்டிக்கொண்டிருந்த வாழை மீனானது மேலே துள்ளி வந்து விடுகிறது. பாருங்க, ஒரு அருமையான குரட்பாக்கள் சிலவற்றை நாம் இதற்கு இணையாக பார்க்கலாம். மிக அருமையான பாடல்கள். தெய்வ சேக்கிழார் எல்லாம் தெய்வ சேக்கிழார் தான். மனிதர்களில் படியெல்லாம் இருக்கிறார்கள், ஆனால் மனிதர்களை சொல்லாமல் ஐந்தறிவு நான்கறிவு ஓரறிவு உடைய உயிரினங்களை வைத்து நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். சில பேர் என்ன பண்ணுவான், எவனை கையால கூப்பிடுவான். கூட்டத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னாசயம். நமக்கு எந்த இடையூறும் செய்யாத ஒருவருக்கு நாம் துன்பம் செய்வது எதை போறது என்றால் யமனை வா வா என்று அழைப்பதற்கிணையாகும். அதுபோலதான் தென்னை மரம் எந்த இடையூறையும் வாழைக்கு செய்யவில்லை. ஆனால் வாழை தன்னுடைய திமிரினாலே என்ன செய்தது, தென்னை மரத்தினுடைய அடியிலே சென்று மோதியது. அது உடனே கோபத்தாலே தேங்காயை தள்ளியது. அப்போ இது மாட்டிட்டு சாக போகுது, எவனை கையால் அழைச்சது மாதிரி இது. ஆனால் பக்கத்துல இருந்த ஒரு பலாமரம் என்ன செய்கிறது, சரியான நேரத்தில் உதவி செய்கிறது. இன்னும் சற்று நேரம் விட்டிருந்தா சேற்றுல நன்றாக அழுந்தி போய் இந்த தேங்காயினுடைய பலம் தாங்க முடியாமல் அழுந்தி போய் மீன் செத்து போயிருக்கும். அப்பொழுது தன்னுடைய சாற்றை பலாப்பழத்தினுடைய கனிந்த சாற்றை அந்த இடத்திலே ஒழுகச் செய்து அந்த சேற்றை இழகச் செய்கிறது. அது காலத்தினால் செய்த நன்றி. நன்றி என்றால் உதவி என்பது பொருள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் காலத்தின் மானப்பெரிது என்பார் வள்ளுவர். இப்ப இந்த பலாமரம் செய்தது காலத்தினால் செய்த உதவி. மீன் செஞ்சது யமனை அழைச்சதுக்கு சமம் என்றார் வள்ளுவர். சரியா? இப்ப இந்த பலாமரம் இந்த மீனை காப்பாற்றுச்ச ஏதாவது பயன் கருதி செஞ்சிருக்குமா என்றால் இந்த மீனினால் அந்த பலாமரத்துக்கு எந்த நன்மையும் இல்லை. அதான் வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா, கைமாறு வேண்டா மாறி மாட்டு, கைமாறு வேண்டா கடப்பாட்டு மாறி மாட்டு எந்நாற்றும் கொள்ளோ உலகு என்றார் வள்ளுவர். எந்த பயனும் கருதாமல் மழை பொழிகிறதே, நம்மிடம் எதையாவது பயனை எதிர்பார்க்கிறதா? அப்படிப்பட்ட மழையிடத்தை நாம் என்ன செய்ய இருக்கிறோம், என்ன பதிலுதவியை செய்ய இருக்கிறோம் என்னெல்லாம் அது கைமாறு கருதாத கடப்பாட்டோடு பொழிகின்ற மழைக்கு இந்த உலகம் என்ன செய்ய இருக்கிறது. அதுபோல அந்த மீனாலே அந்த பலாமரத்துக்கு என்ன செய்ய முடியும். இப்படி ஒரு அற்புதமான கருத்துக்கள் அமைந்திருக்கிறது. மனிதர்கள தனக்கு இடையூறு செய்யாதவர்களுக்கும் இடையூறு செய்கிறார்கள். அப்பொழுது அவர்களாலே திருப்பி தாக்கப்படுகிறார்கள். ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லாம யாரோ ஒருவர் வந்து தாக்கப்பட்டவரை காப்பாற்றுகிறார் என்று இந்த உலக இயல்பை மிக அருமையாக இந்த பாடல் வழியாக விளக்குகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். அவருடைய தெய்வ சேக்கிழாருடைய கருத்து, கற்பனை, உணர்ச்சியை தூண்டுகிற அந்த கவிதை, அதற்கு ஏற்ற ஒரு வடிவம், அந்த அருமையான சந்த வடிவம் இருப்பார். நான் சொன்ன நீரை நீரை நேர் நீரை நீரை நேர் என்ற அந்த சந்தம், அதுதான் இங்கேயும் பாலை வெறி மணங்கமழும் பைங்காய்வன் கொலைத்தங்கின் தாளதர விசைமுட்டி தடங்கிடங்கி நிழப்பாய்ந்த வாழை புதையச் சொரிந்த பழமிதப்ப வன்பலவின் நீளமுதிர் கனி கிழிதேன் நீத்தத்தில் எழுந்து உகழும் என்று மிக அருமையாக இந்த பாடலுடைய கருத்தை இப்பொழுதுதான் நாம் பார்க்க இருக்கிறோம். பாலை வெறி மணங்கமழும் பைங்காய்வன் கொலைத்தெங்கு, தெங்குன்னா தென்னை மரம்,
தெங்கென்றால் நிறைய பாட்டு நன்றி ஒருவருக்கு செய்த கால் அது என்று நடுங்கொல் என வேண்டா நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்று தெங்கு என்றால் தினை மரம். இன்னும் நிறைய பாடல் இருக்கு. தெங்கங்காய் போன்ற திரண்டுருண்ட வெங்கூந்தல் என்று ஒரு மொழி மாற்று பொருளோடு கூட அருமையான பாடல். அவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தா நம்முடைய இலக்கிய சுவைக்கு போய் நம்ம இதை வரலாற்றை விட்டுருவோம். அதனால இங்க பாலை விரி மணங்கமழும் பைங்காய்வன் குலை தெங்கு. தெங்குன்னா தெங்க மரம். குலை தெங்குன்னா காய்ச்சி கொலையா காய்ச்சிருக்கிற தெங்க மரம். ஏன்னா நல்ல நீர் வளம். கொள்ளிட ஆற்றினுடைய இருமருங்கிலேயும் நிறைய நீர் வளம் இருப்பதாலே குலையாக காய்த்திருக்கிற தென்னை மரம். பசுமையான காய்கள், அதான் பைங்காய் வன்குலை. பசுமையான காய்கள் நல்லா பாக்குறோங்க. நம்ம சில மரங்கள்ல அது ஒரு கொலையில 50 கா 40 கான் இருக்கும். அது மாதிரி ஒரு 7-8 கொலை இருக்கும் மரத்துல. அவ்வளவு கொலை இருந்தாலும் கீழே விழுந்துடாது காய். அது முற்றி நெற்றாகிற வரைக்கும் அங்கே இருக்கும். அதனாலதான் பசுமையான காய்களை கொண்டிருக்கிற வலிமையான கொலை என்றார். கீழே விழுந்துடாது. அதான் இங்கே வேற பாருங்க. பாலை வெறி மணங்கமழும். இந்த பூம்பாளைகள் விரிது தென்னை மரத்துல. அந்த பாளைகள் தான் மலர்கள் தென்னை மரத்துக்கு. அதுதான் காயா மாறுது. பாளைகள் தான் குறும்பையா மாறுகிறது. குறும்பை தான் பிறகு இளங்காய்களாக, இளநீர்களாக, அதற்கு பிறகு பசுங்காய்களாக, அதற்கு பிறகு நெற்றாக தெங்கம்பழம் என்று சொல்லுவார்கள். நாய் பெற்ற தெங்கம்பழம். நம்ம தேங்காய்ன்னு சொல்றோமே, அத ஒரு பழமொழி பாடல்ல மிக அருமையாக சொல்றார். நாய் பெற்ற தெங்கம் பழம் என்றார். நெற்றுக்காயை நாம் பழம் சொல்றதில்லை. ஆனால் இலக்கிய வழக்கத்துல தெங்கம்பழம் இருக்கிறது. சரிங்க. வாழை விரி மணங்கமழும். அந்த பூம்பாளைகள் விரிவதனாலே நல்ல மனம் கமழ்கிறது. தென்னை மரம் அடர்ந்திருக்கிற சோலை பகுதிகளிலே பூம்பாளை விரிகிற நேரத்தில் நல்ல மனம் கமழும். இதையெல்லாம் நேரில் ரசித்தவர்கள் தான் நம்முடைய புலவர்கள். ஏதோ யாரோ சொல்லுவாங்கன்னு அதை கேட்டுட்டு பாடுறவங்க இல்ல. தென்னை மர சோலைகளா, தென்னை மரம் அடர்ந்திருக்கிற பகுதியா, அது காய்க்கிற நேரமா, அது நிறைய பாலை விரிகிறதா, அந்த பூம்பாளைகளில் மனம் கமழ்கிறதா என்றெல்லாம் நுழைத்து உணர்ந்து கூர்மையான அவருடைய பார்வையும் அவர்களுடைய நாசியும் அவருடைய செவியும் மிக கூறியவை. அந்த கூர்மையான புலன்கள் வழியாக அவற்றையெல்லாம் உணர்ந்து பாடுகிறார்கள். அதான் வாழை விரி மனம் கமழ்கின்ற, பாளைகள் விரிவதனாலே, பூம்பாளைகள் விரிவதனாலே மனம் கமழ்கின்ற பசுமையான காய்கள். அப்படின்னா படிப்படியாக அந்த பாளை என்னாகும், குறும்பையாக, காயாக, பசுமையான திரண்ட காய்களாக மாறும். அவ்வாறு பைங்காய் வன்குலை, நான் முன்பே சொன்னது போல எத்தனை காய்கள் இருந்தாலும் கீழே விழுந்து விடாத அளவுக்கு அந்த கொலைகள் வலிமையா இருக்கும். அந்த வன்கொலை, அந்த வன்கொலை தெங்கின் அப்படிப்பட்ட தென்னை மரத்தினுடைய தாழ் அதிர மிசை முட்டி. இந்த வாழை மீன் என்ன பண்ணுதான், அதனுடைய தாழ் அதிர, தாழ்னா அடிப்பாகும், மேல நிறைய காய்களோடு கூட இருக்கிறது. வலிமையான குலைகள், பசுமையான காய்கள் குலை குலையாக காய்த்து எதுவும் கீழே விழாத அளவுக்கு தாங்கி சுமந்து கொண்டிருக்கிற தென்னை மரம். அந்த தென்னை மரத்தினுடைய அடிப்பகுதியில் தாழ் அதிர மிசை முட்டி, தாழ் அதிர அந்த தென்னை மரத்தினுடைய அடிப்பாகமானது அதிருகிற வகையில் மிசை முட்டி அது மேல போய் இந்த வாழை மீன் முட்டுகிறது. மிசை முட்டி தடங்கிடங்கின் இழப்பாய்ந்த வாழை. தடங்கிடங்கு, தடம்னா பெரிய, கிடங்குன்னா ஆழமான நீர்நிலை. அந்த காலத்துல அகழிகளை கூட கிடங்கு என்று சொல்வார்கள். கிடங்கு என்றால் ஆழமான நீர்நிலை என்பது போதும். தடங்கிடங்குன்னா பெரிய ஆழமான நீர்நிலை. அந்த பெரிய ஆழமான நீர்நிலையில் தான் வாழை மீன்கள் இருக்கின்றன. அந்த வாழை மீன்ல ஒரு மீன் தான் தாளதர சென்று முட்டுகிறது. தாளதர விசை முட்டி தடங்கிடங்கின் இழப்பாய்ந்த. தடங்கிடங்குன்னா அந்த பெரிய நீர்நிலையிலிருந்து மேல் நோக்கி பாய்கிறது. பாய்கிற நேரத்தில் தான் தாளதர விசை முட்டுகிறது. அந்த பாய்ந்த வாழை, அந்த வாழை என்ன ஆகணும், தண்டனை கொடுக்கணும் இல்லையா? தன்னுடைய அடிப்பகுதியை நடுங்குமாறு தாக்கிய அந்த வாழை மீனுக்கு
கொலை கொலையாக காய்த்திருக்கிற அந்த தென்னை மரம் ஒரு தண்டனை கொடுக்க விரும்புகிறது. என்ன செய்கிறது? வாளை புதைய, அவ்வாறு தன்னுடைய தாள் அதிருமாறு தன் மேலே முட்டிய அந்த பெரிய நீர்நிலையில் இருக்கிற வாழை மீனானது சேற்றில் புதைந்து போகிற அளவுக்கு வாழை புதைய சொரிந்த மேல இருந்து ஒரு காயை தள்ளி விட, அப்படிப்பட்ட சொரிந்த பழம், பழம் என்றால் முற்றிய காய், தெங்கம்பழம் சொல்ற மரபு இல்லை. நெற்றுக்காய் என்றும் முற்றிய காய் என்றும் தான் சொல்லுமே தவிர தேங்காயினுடைய முற்றியதை தெங்கம்பழம் என்று சொல்ற மரபு இல்லை என்றாலும் பண்டை காலத்தில் அந்த மரபு இருந்தது. தெங்கம்பழம் என்று சொல்கிற மரபு இருந்தது. பழமொழியில் பார்க்கிறோம், இங்கே நம்முடைய தெய்வ சேக்கிழாரிடம் பார்க்கிறோம். சொரிந்த பழம் வேகமா அமுக்கி சேத்துல கொண்டு போய் அந்த வாழை மீனை அமுக்க போகுது அல்லவா? அப்ப அந்த பழமானது மிதக்கிற வகையில் பழம் மிதப்ப எது செய்து வன்பலவின் வளமான பலாமரம், வளமான பலாமரம் என்று சொல்வதனாலேயே அது ரொம்ப பலாக்கனிகளை கனிய செய்திருக்கிறது. வன் பலவின், பலவு என்றால் பலாமரம், பலவின், பலவின் என்றால் சில பல என்ற அந்த இடத்துல அது மாதிரி பொருள் இல்லை. பலவு என்றால் பலாமரத்தினுடைய, வளமான பலாமரத்தினுடைய நீள முதிர் கனி, நீண்டு முதிர்ந்த பெரிய பழம், அது நன்கு முதிர்ந்த கனி. அந்த முதிர்ந்த கனி தான் பிளந்து சாறை ஒழுக செய்ய முடியும். அந்த நீள் முதிர் கனி கிழி தேன், அது கிழிந்து அதிலிருந்து விழுகிற தேன், தேன் என்றால் அந்த பலாப்பழத்தினுடைய சாறு, அந்த கிழி தேன் நீத்தத்தில் அந்த தேங்காய் மேல அது எப்படி அமுக்கி சேர்ல அமுக்கிட்டு இருக்கோ, அப்போ இந்த நீண்ட பலாமரத்தில் இருக்கிற முற்றிய பலாக்கனியினுடைய சாரானது அந்த சேற்றின் மீது விழ நீத்தத்தில், அப்போ அது வெள்ளமாகிறது. கிழிதேன் நீத்தத்தில், நீத்தம் என்பது வெள்ளம். அந்த பலாமரத்தினுடைய சாரானது வெள்ளம் போல் கொட்ட சேற்றில் புதைய இருந்த வாழை மீனானது அந்த சேறு இழகி போனதனாலே எழுந்து உகழுகிறதாம், எழுந்து மகிழ்ச்சியோடு துள்ளி குதிக்கின்றன. நீத்தத்தில் எழுந்து உகழும், உகழ்தல்னா புரளுதல் என்ற பொருள், மகிழ்ச்சியோடு துள்ளி குதிக்கின்றன என்று இந்த ஒரு அருமையான சமுதாயத்திற்கு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெரிய புராணம் காட்டும் சமுதாய சிந்தனைகள் எல்லாம் பேசுகிறார்கள். இந்த மாதிரியான பாடல்களை எடுத்து வைத்துக் கொண்டு பேச வேண்டும். நான் இப்பொழுது 3 குரட்பாக்களை சொல்லி இருக்கிறேன். மனிதர்களின் 4 வகை மனிதர்களை சொல்லி இருக்கிறேன். இப்படி விலங்குகளிலேயும் இருக்கிறது. ஈர்வாழ்வன, ஊர்வன, தவழ்வன எல்லா உயிர்களிடம் இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன. அந்த குறைபாடுகள் அவற்றோட இயல்பு அவை. அவையெல்லாம் தெரிந்து நாம் தென்னை மரத்தை தாக்க வேண்டும் என்று வாளை தாக்குவதில்லை. தன்னை தாக்கிய வாழை மீனை மீண்டும் தாக்க வேண்டும் என்று தென்னை மரம் காய்களை அது மீது தள்ளுவதில்லை. ஆனால் மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் திருந்துவதற்கான வழியை காட்ட வேண்டும் என்பதற்கு இந்த இயற்கை காட்சிகளை வைத்துக் கொண்டு நம்முடைய தெய்வ சேக்கிழார் அவர்கள் மிக அருமையான இந்த பாடல் வழியாக மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒரு அருமையான கருத்தை சொல்லி இருக்கிறார். நீங்கள் யாம் எந்த இடையூறும் செய்யாத ஒருவனுக்கு துன்பம் செய்வீர்களானால் அது யமனை நீங்களாகவே அழைத்துக் கொள்வதற்கு இணையாகும். அப்படிப்பட்ட நேரத்திலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவன் வருவானானால் அந்த உதவி சிறிய உதவியாக இருந்தாலும் அது காலத்தினால் செய்த நன்றியாகும், உலகத்தை விட பெரியதாகும். திரும்ப எந்த எதிர்பார்ப்பையும் இல்லாமல் பலாக்கனியை போல உதவி செய்வானானால் அந்த உதவியானது கைமாறு வேண்டா கடப்பாட்டு மாறி போன்றது. நம்மிடமிருந்து எந்த பதிலுதவியும் எதிர்பார்க்காத மழையன்னவன் என்றெல்லாம் சமுதாயத்தில் மானிடர்களை நாம் பிரித்து வகுத்து அறிந்து கொள்ளலாம் என்ற ஒரு அருமையான சிந்தனை நமக்கு தந்திருக்கிறாள் என்று சொல்லி நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். இந்த நம்முடைய உரையாசிரியர் CKSA அவர்கள் மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் இதன் வழியாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள்.
நாம் சொல்ல கருத்துகள் நிரம்ப அதிலே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அன்பர்கள் படித்து அறிந்து கொள்வார்களாக. இதிலேயும் உயர்வுண வீழ்ச்சி அணிதான் பொருந்தி விளங்குவதை நாம் அறியலாம். அதனால் இயற்கையாக நடக்கிற நிகழ்ச்சியை கொஞ்சம் உயர்த்தி சொல்றார். வாழை மீன் முட்டி அந்த தென்னை மரத்தினுடைய அடிப்பகுதி ஆடி போய்விடாது. அந்த ஆட்டத்தை போக்குவதற்கு அங்க கொலைகள் கலந்து விடாது என்றாலும் கூட இந்த ஒரு நடக்கிற நிகழ்ச்சியை கொஞ்சம் உயர்வுபடுத்தி சொல்கிற பொழுதுதான். அதாவது கவிஞனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன ஒரு வேறுபாடு என்றால், கவிஞன் தன்னுடைய கவி நுட்பத்தினாலே தான் சொல்ல வந்த கருத்தை பதிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் என்று நம்மை தூண்டுகிறான். அதான் கவிஞனுக்கும் உரைநடை ஆசிரியருக்குள்ள வேறுபாடு. உரைநடையிலேயும் கவிதை போன்ற உரைநடைகள் இருக்கிறது. சிலப்பதிகாரத்துல உரைப்பாட்டு மடை என்ற ஒரு பகுதி உண்டு. அது உரைநடை போல இருக்கும், உரைப்பாட்டு மடை என்பார்கள். நம்முடைய பரிமேலழகர் எழுதிய உரை, திராவிட மாபாடிய கர்த்தராகிய சிவஞான சுவாமிகள் எழுதிய உரை, சேனாவரையர், பேராசிரியர், இளம்பூரர் இவர்களெல்லாம் எழுதிய உரைகளெல்லாம் சற்றேறத்தாழ கவிதை நடையில் இருக்கும், ஆசிரியப்பா நடையில் இருக்கும். எனவே அதையெல்லாம் படிப்பதற்கு ஒரு சுவையை தரும். அதனாலதான் உரையை விட கவிதைக்கு ஆற்றல் அதிகம். சாதாரணமா ஒரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய இது கூட நான் கண்டறிந்து சொல்றது இல்லை, முன்னோர்கள் எழுதி வைத்ததுதான். எந்த செய்தியும் நான் சொல்லுகிற எந்த செய்தியும் என்னுடைய சொந்த செய்தி இல்லை. முன்னோர்கள் எழுதி வைத்ததை நான் படித்தது, கேட்டது. அப்படி ஒரு ஒரு தச்சன் நாற்காலி செய்கிறான். 4 கால்கள் இருந்தால் போதுமானது நாற்காலி. 4 கால்களும் உட்கார்வதற்கு அமர்வதற்கு ஒரு பலகையும் சாய்வதற்கு ஒரு சாய்மானம் இருந்தால் அது நாற்காலி ஆகிவிடும். ஆனால் கைதேர்ந்த ஒரு சிற்பியிடம் அந்த மரத்தை கொடுக்கிற பொழுது அதை அவன் நிறைய கடைசல்கள், நெளிவுகள், வளைவுகள் எல்லாம் வைத்து இதே 4 கால்கள் தான், அதே சாய்மானம் தான், அதே 2 கைப்பிடி தான், அவற்றில் தன்னுடைய தொழில் திறமையெல்லாம் காட்டுகிற பொழுது, கலை நுட்பங்களை எல்லாம் காட்டுகிற பொழுது சாதாரண நாற்காலிக்கும் இந்த நாற்காலிக்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கும். அதை பார்க்கிற பொழுது நாம் ஒரு நொடி பார்த்து விட்டு திரும்பி விடுவோம். ஆனால் இந்த கலைநுட்பத்தோடு அமைந்திருக்கிற இந்த நாற்காலியை பார்க்கிற பொழுது சில மணித்துளிகள் நாம் அதை நின்று உற்று கவனிப்போம். நான் சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு வரி சொல்லுகிறேன், எல்லாருக்கும் தெரிந்த இடமாக நான் சொல்லுகிறேன். கண்ணகி வழக்குரைக்க பாண்டியனுக்கு முன்னாலே செல்லுகிறாய். அப்போ அவன் என்ன கேட்டிருக்கணும்? நீ யார்? சரியா போச்சுங்க, பெண்ணே நீ யார்? இதைத்தான் அவன் கேட்டிருப்பான். ஆனால் இளங்கோவடிகள் எப்படி பாடுகிறார்? நீர்வார் கண்ணை என் முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய். என்ன அர்த்தம்னா, பெண்ணே நீ யார், இவ்வளவுதான் விஷயம். பெண்ணே நீ யார் என்றால் நான் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றாது. நீர்வார் கண்ணை என் முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய். நீர் ஒழுகுகின்ற கன்றோடு என் முன்னாலே வந்திருக்கின்ற இளங்குடி போன்ற பெண்ணே நீ யார் என்று அந்த மன்னன் கேட்பது போல நம்முடைய இளங்கோவடிகள் பாடுகிற அந்த நீர்வார் கண்ணை என் முன் வந்தோய் யாரையோ, யார் நீ, யாரையோ நீ மடக்கொடியோ என்கிற பொழுதுதான் கை தேர்ந்தவன் ஒரு சிற்பியானவன் செதுக்கிய அற்புதமான சிலையை போல, அருமையான நேர்த்தியாக செய்கின்ற ஒரு தச்சருடைய நாற்காலியை போல, அது காண்பவர்களுடைய கண்ணை அவைய கவருவது போல இங்கே இந்த வரிகள் படிப்பவர்களுடைய உள்ளத்தை கவர்கிறது. அதனால்தான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்து தமிழ்நாடு என்று பாரதியார் பாடினார். நெஞ்சை அள்ளும், படிச்சு பாருங்க தெரியும். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்றால் அந்த தன்மைக்கு முற்றிலும், அந்த விமர்சனத்துக்கு முற்றிலும் பொருத்தமான இலக்கியமாக விளங்குவதை நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த அவருடைய விடையெல்லாம் கூட பார்த்தால் தேராமன்னா என்ன ஒரு தைரியம்.
நான் கண்ணகின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீ யார்? நான் கண்ணகி, சோழ நாட்டை சார்ந்தவள், சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்படி சொல்லல அவன். அதான் இலக்கிய உத்தி. செப்புவது உடையேன் என்று சொல்லி சோழ நாட்டினுடைய சோழ மன்னர்களுடைய நீதி வழுவா நெறிமுறைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட மரபிலிருந்து அந்த நாட்டிலிருந்து வந்தவள் நான் என்று சொல்கிற பொழுது அவர் இளங்கோவடிகள் சேர நாட்டை சார்ந்தவர். சேர நாட்டை சார்ந்த ஒரு புலவர். அவர் இன்னும் சொல்ல போனால் அரச மரபை சார்ந்தவர். இளங்கோ, செங்குட்டுவனுக்கு இளங்கோ. அந்த இளங்கோ கொஞ்சம் கூட காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் சோழனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்றார். சிவி சக்கரத்தினுடைய வரலாறு, மனுநீதி சோழனுடைய வரலாறு, கற்புக்கடம் கொண்ட பல பெண்டிர்களுடைய வரலாறு, சோழ நாட்டுடைய இத்தனை சிறப்புகளையும் சொல்லி ஒரு சேர மரபை சார்ந்தவர் சொல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு பொதுமை மனப்பான்மை அந்த காலத்தில் நம்முடைய மன்னர்களுக்கும் புலவர்களுக்கும் இருந்ததை கண்டு நாம் வியந்து போகிறோம். சரிங்க, அது போலதான் இந்த பாலை வெறி மணங்கமழும் பாட்டினுடைய செய்தியை நீங்கள் மீண்டும் ஒரு முறை நினைவு கொள்ளுங்கள். படித்து விடுகிறேன். பாலை வெறி மணங்கமழும் பைங்காய், பசுமையான காய்களை பைங்காய், பசுமை கூட்டல் காய் ரெண்டும் சேர்ந்தா பைங்காய் ஆகும். எவ்வளவு இதெல்லாம் இலக்கணம். இலக்கணம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த ஒரு பாடலுக்கு மட்டுமே பல இலக்கணங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். விரி, பாலை விரி மணங்கமழ், விரி மனம், விரிந்த மனம், விரிகின்ற மனம் எல்லா காலத்திலையும். மனம் கமழும் மனத்தை கமழச் செய்கின்ற, அங்கே வேற்றுமை உருவம் மறைந்திருக்கிறது. பைங்காய் என்பது பண்புத்தொகை, பசுமையான காய். வன்குலை, வலிமையான குலை. தெங்கு, தென்னை மரத்தினுடைய பண்டை தமிழ் சொல். தாளதர மிசைமுட்டி, பாருங்க, மிசை என்றால் மேலே. எவ்வளவு ஆழமான சொற்களை வைத்து மிக அருமையான கருத்தொன்றை விளக்கி இருக்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கரார். எனவே இந்த பாடல் எல்லோருக்கும் நன்றாக விளங்கி இருக்கும் என்று கருதுகிறேன். மீண்டும் ஒரு முறை மட்டும். வாழை வீரி மணங்கமழும் பைங்காய்வன் கொலைத்தெங்கின் தாள் அதிர மிசை முட்டி தடங்கிடங்கின் எழப்பாய்ந்த. தடங்கிடங்கிலிருந்து வேகமா பாய்தான் தென்னை மரத்தை அடியில மோதுறதுக்காக. தடம் என்றால் அகலமான பெரிய, தடங்கண் என்று சொல்றோம் இல்லைங்களா, தடந்தோள் சொல்றோம் இல்லையா, அது போல இங்க தடங்கிடங்கு, கிடங்குன்னா நீர்நிலை. நம்முடைய இயற்கை அரண்ல மன்னர்களுக்கு பெரிய கோட்டை மதிர்ச்சுவர்கள், மதில் மேல் பொறிகள், எப்புழை ஞாயில் எந்த நிலையரணம் காப்போர் சூடிய பூப்புனைந்தன்று நொச்சி வீரர்கள் அங்கே உட்கார்ந்து இருப்பாங்க. மேலே இருந்து கீழே வர்றவனை கண்டு அறிய முடியும், கீழே இருக்கிறவனை, கீழே வர்ற வீரனாலே மேலே இருக்கிறவனை பார்க்க முடியாது. அங்கிருந்து அவன் எய்கின்ற அம்பையோ பிற கருவிகளையோ எப்படி வருகிறது என்று கூட கருத முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய கோட்டைகள், அந்த கோட்டை மதிர்ச்சுவர்கள், அதன் மேலே அம்பு எய்வதற்குரிய வாயில்களை ஏப்புழை ஞாயில் என்றார். அந்த வீரர்கள் நொச்சி வீரர்கள் சொல்வார்கள். நொச்சி போய் அணிந்து கொண்டு மதுளை காப்பார்கள் என்று அப்படியுடைய புறத்திணைகள் எல்லாம் மிக அருமையாக சொல்லும். அதுபோல தடங்கிடங்கு, அந்த நான் ஏன் சொன்னேன்னா மதிலுக்கும் பக்கத்துல பெரிய ஆழமான நீர்நிலை இருக்கும். கிடங்கு என்று சொல்வார்கள். அகழி, அகழ், ஆழமான நீர்நிலை. அதுக்கு முன்னாடி காவல் காடு, இயற்கை அரணாக மலை. அப்படியெல்லாம் மலையரண், காட்டரண், மணலரண், நீரரண், அதுக்கு பிறகு மதில். அதையும் கனையாமரத்தாலே தாழிடப்பட்ட மிக பெரும் கதவுகள், யானை கூட முட்டி பெயர்க்க முடியாத அளவுக்கு, தள்ள முடியாத அளவுக்கு மிக வலிமையான கதவுகள். இப்படியெல்லாம் பண்டை காலத்தில் மன்னர்கள் தங்களுடைய கோட்டைகளை அமைத்திருந்தார்கள் என்றெல்லாம் இலக்கியங்கள் வாயிலாக பார்க்கிறோம். அதுபோல இங்க தடங்கிடங்கு என்றால் ஆழமான நீர்நிலை. அதிலிருந்து மேல் நோக்கி பாய்கிறதா இந்த வாழை மீன். அந்த வாழை மீன் குறையுமாறு வன்குலையிலிருந்து காயை சொரிய அதை பார்த்து இரக்கம் கொண்ட பக்கத்துல இருக்கிற பலாமரம் இந்த தெங்கம்பழமானது மிதக்க செய்ய வேண்டும். அவ்வாறு மிதந்தால் இந்த மாட்டிக்கொண்டிருக்கிற சேற்றிலே சிக்கி கொண்டிருக்கிற வாழை மீன் காப்பாற்றப்படும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் பலாமரமானது தன்னுடைய நீண்ட கனிகளிலிருந்து சாறு ஒழுகுமாறு செய்ய, அந்த சாரானது வெள்ளம் போல ஓடி வர
அந்த நீத்தத்தில் இந்த சேரானது இழகி போய் அதில் சிக்கியிருந்த வாழை மீன் துள்ளி விளையாடின என்று இந்த பாடல் முடிகிறது என்று சொல்லி நாம் அடுத்த பாடல் செல்கிறோம். வயல் வளமும் அடுத்த பாடல்ல வயல் வளமும் 5வது பாடல். வயல் வளமும் செயல்படு துடவை இடை வருவளமும் இயலிடமெங்களும் நிறைய மிக்க பெறும் திருவினவாம் புயலடையும் மாடங்கள் புலிவெய்த மலிவுடைத்தாய் அயலடை வேறு அடிநெருங்க குடிநெருங்கி உலகப்பூ. அதாவதுங்க, தெய்வீக ஆற்றல் எப்படி தெய்வ சேக்கடாருக்கு வந்ததுன்னு தெரியல. அது உலகலாம் என்று பெருமான் அடியெடுத்து கொடுக்க உள்ளின்று உணர்த்த பாடிய இந்த கவிதைகள். வயல் வளமும் செயல்படு துடவை இடை வருவளமும் வியலிடவன் கணநிறை அறிவு கூட்டிப்பாங்க. எல்லாம் நிறை நேர் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நிறைய சேரண்டு ஒரு நேர அப்படி மூவசைச்சீர், இரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வாய்ப்பாடெல்லாம் உண்டு. மிக எளிமையான இலக்கணம், மிக சுவையான இலக்கணம். இலக்கணம் எளிமையானதோடு மட்டுமல்லாமல் மிக சுவையானதும் கூட. அப்படி வயல் வளமும் செயல்படும் துடவை இடை வருவளமும் இயலிடம் எங்கனும் நிறைய மிக்க பெரும் திறவேனாவாம். முதல் பாட்டுல சொன்னார் பாருங்க, அதை விரிக்கிறார் மறுபடியும். முதல் பாட்டுல என்ன சொன்னாரு? சீர் பகர்ந்து உலகு போற்றும் பழைய வளம்பதி என்றார். சீர் பகர்ந்து அந்த ஊரினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி பகர்தல் என்றால் சொல்லுதல். ஊரினுடைய மனங்களை எல்லாம் சொல்லி சிறப்புகளை எல்லாம் சொல்லி உலகு போற்றும், உலகில் உள்ள மக்கள் எல்லாராலும் போற்றப்படுகின்ற பழமையானதும் வளமானதுமான பதி என்றார் முதல் அடியிலேயே. அந்த மேற்காநாட்டு ஆதனூரை அந்த பழைய வளம்பதிக்கான அடிப்படை அது எப்படி வளமாச்சு அது சொல்லணும் அல்லவா? அந்த வளத்தை தான் சொல்றாரு. வயல் வளம். ஒரு நாடு முதல்ல வளமாக இருக்கணும்னு சொன்னா வயல் வளம் வேணும். வயல் இருந்தா, அது சேற்றோடு கூடிய வயலா இருந்தா நமக்கு சோறு கிடைக்கும். அதனாலதான் இந்த இக்கால கவிஞன் பாடினான், நாங்கள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாதுன்னு பாடினான் புது கவிஞன். அதனாலதான் அகல உழுவதினும் ஆழ உழுவதே மேல் என்றார் வள்ளுவர். கொடி புழுதி ககுசா உனக்கின் பிடித்தேர்வும் வேண்டாது சாலப்படும் என்றார். இப்படி உழவின் சிறப்பின் வள்ளுவர் 10 பாடல்களிலே பாடியிருக்கிறார். அது வயல் வளம். ஒரு நாட்டுல வளமானது என்னன்னா, முதல்ல தன்னுடைய தேவைக்காக பிற நாட்டை நாடக்கூடாது. நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு. நாடு என்று ஒரு அதிகாரம், வள்ளுவருடைய பொருட்பால்ல ஒரு அதிகாரம் நாடு என்ற தலைப்பில். அப்போ நாடென்று எதை சொல்லுவார்கள் என்றால் நாடா வளர்த்தன. எதற்காகவும் பிற நாட்டை சென்று கையேந்தாத மனமுடையதுதான் நாடு எனப்படும். இந்த நூற்றாண்டில் இப்பொழுதெல்லாம் உலகமே சுருங்கி வருகிற நிலையில் இதெல்லாம் பொருந்துமா என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். வள்ளுவர் காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த நிலையை அவர் பாடியிருக்கிறார். இன்று எல்லாரும் சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கிற நாம் எந்த நாட்டையும் பகைத்துக் கொள்ளவும் முடியாது, எந்த நாட்டினுடைய உதவியையும் நாம் வெறுக்கவும் முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால இன்றைய நிலை சற்றே மாறுபட்டது. வள்ளுவர் காலத்துல நாடென்ப நாடா வளர்த்தன, தன்னுடைய தேவைக்காக பிற நாட்டை நாடாத வளமுடையதுதான் நாடு என்று சொல்லப்படும். நாட வளர்ந்தரும் நாடு நாடல்ல என்றார். பிற நாட்டை தன்னுடைய தேவைக்காக நாடி அதனாலே வளர்ந்துருகிற நாடு நாடே அல்ல. நாடே அல்லன்னு பன்மையில் முடிக்கிறார் என்றால் நாடுகள் அல்ல என்பது அது வள்ளுவம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த நிலை. உண்மைதான், அந்த காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் தங்களுடைய நாடுகளை எந்த தேவைக்காகவும் பிறரை சென்று நாடியதில்லை. அப்படி தேவை வேண்டுமானால் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து சென்ற நாட்டையே கொண்டு வந்தோம். வாரியின் பரம்பை மூவேந்தர்களும் எத்தனை காலம் முற்றுகையிட்டிருந்தார்கள்.
வெறும் பரம்பு மலையும் 300 ஊர்களும் உடைய அந்த பாடியினுடைய நாட்டை சேர சோழ பாண்டியர்கள் பல காலம் முற்றுகையிட்டு இருந்தார்கள். முற்றுகையிட்டு இருந்தால் என்ன ஆகும்? உணவுப் பொருள் கிடைக்காமல் போகும், மக்களுக்கு தேவையான பொருள் கிடைக்காமல் போகும், உடனே மன்னன் வந்து பணிந்து விடுவான் என்ற நோக்கில் முற்றுகையிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய முற்றுகை எத்தனை காலம் நீண்டும் பாரியை பணி வைக்க முடியவில்லை. அவன் ஒரு சிற்றரசன் தான் என்றாலும் பணிய வைக்க முடியவில்லை. காரணம் என்ன என்றால், நன்கு பழக்கப்பட்ட கிளிகள் இந்த முற்றுகையிட்டிருக்கிற பகுதிகளை எல்லாம் தாண்டி மற்ற பகுதிகளிலே விளைந்திருக்கிற நெல் கதிர்களையும் திணைகளையும் கொண்டு வந்து உள்ளே சேர்க்கின்றன. குடம் குடமாக தேனை சொரிகின்ற மிக பெரும் தேனடைகள் அவனுடைய பரம்பு மலையிலே இருக்கிறது. மிக பெரும் பலாப்பழங்கள், அருவி நீர், ஆக ஒரு மனிதனுக்கு தேவையான உணவுக்கு தேவையான பலாப்பழமும் நெற்கதிர்களும் திணைக்கதிர்களும் தேனும் திணையும் மலைவாழ் மக்களுடைய அடிப்படை உணவு. அவையும் அருவி நீரும், நல்ல அழகான நீர், மணி நீர், அருவி நீரும் கொட்டுகின்ற அந்த பரம்பு மலையை எத்தனை காலம் முற்றுகையிட்டிருந்தும் அவர்களால் முடியவில்லை. எனவேதான் சந்து செய்ய சென்ற கவிஞர் அவர்களை பார்த்து, நீங்க எத்தனை காலம் முட்டியிருந்தாலும் படிய வைக்க முடியாது, நீங்கள் கூத்தராக, உடைய மனைவியரெல்லாம் விரலியராக ஆடி நீர் பாடி நீர் செலினே, நீங்கள் ஆடியும் பாடியும் சென்றால் அவன் எதை வேண்டுமானாலும் தருவான் என்று கவிஞர் குறிப்பிடுகிறார். என்றால் பிற நாட்டினுடைய தேவையை, பிற நாட்டினுடைய பொருள்களை எதிர்பாராமல் ஒரு சிறு நாடு இருந்திருக்கிறது. அதான் நாடன்ப நாடா வளர்த்தன. அது பண்டை காலம். இந்த நிலைமை வேறு. சரிங்க. இப்போ அந்த இந்த மேற்கா நாட்டு ஆளுநர் எப்படி வளமா இருக்கு? பழைய வளம் பதின்னு சொன்னார் முதல் பாட்டுல. பழைய வளம் பதி எப்படி இருக்கிறது? வயல் வளமும், வயல்ல கிடைக்கிற வளம், நெல் வளம், வயல் வளமும். ஏன்னா அது கொள்ளிடக்கரையில் இருக்கிற 2 பகுதிகளிலேயும் இருக்கிற வயல்கள். ஆனால் கொள்ளிடம் என்றும் பாய்கால் இல்லை, அது ஒரு வடிகால். வடிகால் ஆறுதான் கொள்ளிடம். ஆனா 2 ராஜன் வாய்க்கால்கள் சொல்லுவாங்க, வடக்கு ராஜன் தெற்கு ராஜன். அதுல நிறைய நீர் போகும், அது பயிருக்கு பயன்படும். ஆனால் கொள்ளிடம் என்பது வடிகால் ஆறுதான். கல்லணையில் பிரித்து விடப்பட்டதற்கு பிறகு அதனுடைய நீர் முழுவதும் கடல் நோக்கித்தான் செல்லும். என்றாலும் வயல் வளம் நிரம்பி இருந்தது. வயல் வளமும், வயல் வளம் மட்டும் இல்ல, தோட்ட வளமும். அதாவது வயல் வளம் என்றால் அது நன்சை, துடவை என்றால் தோட்டம். தோட்டம்னா அது புன்சை நிலம். அதான் செயல்படு பைந்துடை துடவை, செயல்படு பைந்துடவை. எப்பொழுதும் தன்னுடைய முயற்சியினாலே உழவர்கள் பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டிய புஞ்சை நிலமும். நஞ்சைக்கும் புஞ்சைக்கும் வேறுபாடும். நஞ்சை நிலத்துக்கும் உழவருடைய முயற்சி தேவை என்றாலும் தினந்தோறும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட தேவைகளை மட்டும் செய்துவிட்டு காவல் மட்டும்தான் இன்றியமையாதங்க. ஆனால் இந்த தோட்டம் இருக்கிறதே, அதுல என்னன்னா பல்வேறு வகையான பயிர்கள். ஒரு குறிப்பிட்ட பயிர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கிடைக்கும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொன்று கிடைக்கும். அப்படி தொடர்ச்சியாக மாறி மாறி வரும். அது புன்சை. அது கூட நம்முடைய தெய்வ சேக்கரா ரொம்ப ஆழமா சிந்திச்சு சொல்றாரு பாருங்க. செயல்பாடு என்றால் எப்பொழுதும் உழவர்கள் கைத்தொழில் செய்து கொண்டே காப்பாற்றி கொண்டிருக்கிற பைந்துடவை, பசுமையான தோட்டம். அந்த பசுமையான தோட்டத்தில் இடைவரு வளம். தோட்டத்தினிடையே இருந்து வருகின்ற வளம் என்றால் வெளிப்படை பொருள். தோட்டத்தினிடையே இருந்து இடையிடையே வருகிற வளம். அந்த புன்சை பகுதிகளில் முதல்ல ஒரு தானியம் கிடைக்கும், அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சோ, அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சோ 20 நாள் கழிச்சோ மறுபடியும் ஒரு தானியம் கிடைக்கும். இப்படி இடையிடையே வளம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய நெல் அப்படி இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் இத்தனை காலத்தில் நட வேண்டும். முதல்ல நாற்று இடுவார்கள், அதுக்கு பிறகு நாறு பறித்து நடுவார்கள்,
நட்டதற்கு பிறகு இத்தனை மாதம் 3 மாதம் 4 மாதம் அப்படி எல்லாம் கணக்கு உண்டு. அந்த மாதிரி இல்ல புன்சையில. அது இடையிடையே வருமானத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதனாலதான் அதை பணப்பயிர் என்று சொல்லுவார்கள் அண்மை காலத்துல. நெல் பயிர் பணப்பயிர் இல்லை என்றால் இது உடனுக்குடன் அப்பொழுது தேவைக்கெல்லாம் நிறைவேற்ற பணம் தந்து கொண்டே இருக்கும். அதான் இங்க சொல்ற பாருங்க, வயல் வளமும் செயல்படுபை துடவை. துடவை என்ன தோட்டம், துடவை இடை வருவளமும். துடவை இடை என்றால் தோட்டங்களிலிருந்து என்று ஒரு பொருள் உண்டு என்றாலும் இடையிடையே தேவையான பொழுதெல்லாம் பணத்தை தந்து கொண்டே இருக்கிற வளமும் வியலிடம் எங்கனும் நிறைய. இப்படி இந்த 2 வளமும் அந்த மேற்கான நாட்டு ஆதனூர் பகுதியில வியல் இடம் எங்கனும், வியல்னா அகன்ற அர்த்தம், அகன்ற இடம் எங்கனும் நிறைந்து விளங்க மிக்க பெரும் திருவினவாம், மிக பெரும் செல்வம் உடையனவாக அந்த ஆதனூர் விளங்கிற்று. மிக்க பெரும் திருவினவாம், எவ்வளவு அடைமொழி பாருங்க. திருவினவாம் என்றால் செல்வத்தை உடையவாம் என்று பொருள். வயல் வளமும் தோட்ட வளமும் ஆகிய இவற்றினாலே மிக பெரும் செல்வம். திருவினவாம் செல்வத்தை உடையதாம், பெரும் திருவினவாம் மிக்க பெரும் திருவினவாம் என்று சொல்றாருன்னா அளவுக்கு மீறி மிக பெரும் செல்வங்கள் குவிகின்ற அளவுக்கு வயல் வளமும் செயல்படு துடவை இடை வருவளமும் எங்கனும் நிறைய. வியலிடம் எங்கனும் நிறைய. ஒரு இடத்துல கிடைக்குது ஒரு இடத்துல கிடைக்கிறன்னு இல்லை. வியலிடம் அந்த மேற்கா நாட்டினுடைய ஆதனூருடைய எல்லா பகுதிகளிலும் நிறைந்து விளங்க மிக்க பெரும் திருவினவாம், மிக பெரும் செல்வத்தை உடையனவாக அந்த தலம் விளங்கிற்று, அந்த ஊர் விளங்கிற்று. திருவினவாம், திருவின செல்வங்களை உடையன. இன்னொரு நம்ம உரையாசிரியர் ஒரு நயம்பட எழுதுகிறார் இந்த இடத்துல. பொதுவாக நாம் சொன்ன பொருளே போதுமானது. என்ன பொருள்? வயல் வளத்தினாலும் தோட்ட வளத்தினாலும் இடையிடையே வருகின்ற தோட்ட வளத்தினாலும் அந்த மேற்கா நாட்டு ஆதனூருடைய எல்லா இடங்களிலும் எல்லா செல்வங்களும் எல்லா பயிர்களும் நன்றாக விளைய நிறைந்து விளங்க மிக பெரும் செல்வமுடையதாக அந்த பழம்பதி விளங்கிற்று என்று, வளமான பழம்பதி விளங்கிற்று என்பது வெளிப்படையா பொருள். நம்முடைய உரையாசிரியர் ஒரு நயம் சொல்லுகிறார், மிக்க பெரும் திரு வினவு ஆம். திரு செல்வமானது வழி கேட்டுட்டு வருதான் இவங்க கிட்ட. திருக்குறள்ல ஒரு பாட்டு உண்டு, ஆக்கம் அதர் வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை என்று ஒரு பாடம். எவன் ஒருவன் தளர்ச்சி இல்லாத முயற்சி உடையவனாக இருக்கிறானோ அவனிடம் செல்வம் வழி கேட்டுக்கிட்டு போவான். இதுல உள் பொருளை சிந்தித்து பாருங்க. ஒரு தொழில திறமை உடையவனாக இருந்தால் அவன் கட்டட தொழிலா இருக்கட்டும், மர வேலை செய்கிற தொழிலா இருக்கட்டும், துணி வேலை செய்கிற தொழிலா இருக்கட்டும், தைக்கிற தொழிலா இருக்கட்டும், சமைக்கிற தொழிலா இருக்கட்டும், அந்த தொழிலில் அவன் திறமை உடையவனாக ஊக்கமுடையவனாக இருந்தால் அவன் எங்க இருக்கிறான்னு நம்ம தேடிட்டு போவோம் இல்லைங்களா? அதைத்தான் வள்ளுவர் எப்படி சொல்லுகிறார், ஆக்கம் அதர் வினாய் செல்லும். ஆக்கம் செல்வமானது வழி கேட்டுக்கிட்டு போகுமா அவன்கிட்ட. அவன் வீடு எங்க இருக்கு, நாம் போகணும்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம தேடிட்டு போறோம், அவனுடைய உழைப்பை பெறுகிறோம், அதனால பொருளை கொடுக்குறோம். ஆக்கம் அதர்ன வழி, அதர்ன வழி. அதர் என்ற சொல்லுக்கு வழி என்பது பொருள். பண்டைய காலத்தில் ஜன்னல்களை காலவர் என்றார்கள். கால் அதர், காற்று வருகிற வழிக்கு காலவர் என்று பெயர். அதுபோல ஆக்கம் அதர்வினாய் செல்லும், செல்வமானது வழி கேட்டுக்கிட்டு போகுமா. யாருகிட்ட? அசைவு இலா ஊக்கம் உடையான் உடை. எதை கண்டும் தளர்ச்சி அடையாத ஊக்கமும் முயற்சியும் எவரிடம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆழ்வினை உடையானை தேடிக்கொண்டு செல்வம் செல்லும் என்பது ஒரு குறை. அப்ப முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி திருவினை ஆக்கும், அதான் இங்க கருத்து. அது போல இங்க திரு வினவு ஆம். என்ன? இந்த வயல் வளமும் பைன் துடவை இடை வருவளமும் வியலிடம் எங்கனும் நிறைய மிக்க பெரும் செல்வத்தை கொடுக்கறதுக்கு திரு வினவு ஆம். நாங்கள் செல்வமானது வழி கேட்டுக்கிட்டு வரணும் என்று நம்முடைய உரையாசிரியர் ஐயா அவர்கள், சிவ கவிமணி அவர்கள் நயம்பட ஒரு உரை எழுதியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த பாடல் சிந்திப்பதற்கு இடம் கொடுக்கிறது என்பதுதான். ஒரு எந்த ஒரு பாடலுக்கு இதுதான் பொருள் என்று வரையறை செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய திருமுறைகள்
எந்த ஒரு திருமுறையில முதல் பாட்டு எடுத்துங்க, தோடைய செவியன் விடையேறியோருக்கு ஒரு 7-8 பழைய உரைகள் இருக்குங்க, மிக தொன்மையான உரைகள். இன்னும் புதிய உரைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவ்வளவு பொருள் சொல்வதற்கும் அந்த பாடல்களில் இடம் இருக்கின்றன என்றால், அந்த பாடல் எல்லாம் வெறும் மனிதர்கள் பாடிய பாடல்கள் இல்லை, எல்லாம் பெருமான் உள்ளிருந்து உணர்த்திய பாடல்கள். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதநூலாகும் என்ற அந்த இலக்கண விதிப்படி வினையின் நீங்கி விளங்கிய அறிவன். நாமெல்லாம் வினையோடு வந்தவர்கள். மாயா காரியத்தினால் ஆய உடம்பு நம்முடைய உடம்பு. அந்த வினை கழிவு ஆகிற வரைக்கும் இருப்போம். எப்பொழுது பாச நீக்கமும் உண்டாகிறதோ அதுக்கு பிறகு சிவப்பேறு கிட்டலாம். பாச நீக்கம் எப்பொழுது வரும்? இருவினை ஒப்பு வந்து மலவரிவாகப்பட்டு சத்திரிவாத வீழ்ச்சி வருகிற பொழுது. அப்படியெல்லாம் வருகிற நிலையில் சிவப்பேறு கிட்டலாம். ஆனால் இறைவன் வினையின் நீங்கியவன். வினையே அவன் கிடையாது. அருள் திருமேனி உடையவன். இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். அதான் வினையில் நீங்கி விளங்கிய அறிவன். நம்மெல்லாம் மற்றவர்களாலே உணர்த்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் விளங்கிப்போம். இன்று விளங்கி கொண்ட விளக்கம் தான் சரியானதா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அரிதோர் அறியாமை கண்டற்றால் என்றார் வள்ளுவர். புதிதாக கேட்கிற கூட ஐயோ நேற்று இதை நாம் இப்படி தவறாக நினைத்திருந்தோமே என்று நாம் நினைக்கிறோம். எனவே இறைவனுக்கு அதெல்லாம் இல்லை. வினையின் நீங்கியவன் மட்டுமல்ல, விளங்கிய அறிவு உடையவன். அவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் மட்டுமல்ல, முற்றறி உடையவன். நாமெல்லாம் சிற்றறி உடையவர்கள். அவன் உணர்த்தாமல் இயல்பாகவே தானாகவே உணர்கின்ற தன்மையத்தன். நாம் உணர்கின்ற தன்மையுடையவர்கள். இப்படியெல்லாம் நம்முடைய அந்த பேரறிவு பெருமானுக்கும் சிற்றறிவு நமக்கும் உள்ள வேறுபாடு இருக்கிறது. அந்த வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவனாகிய பெருமான் கண்டதுதான் முதல் நூல் என்றால், நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மற்ற அருளாளர்களும் பாடியிருக்கிற அத்தனை பாடல்களுக்கும் உள்ளிருந்து உணர்த்தியவர் நம்முடைய பெருமான் தான் என்றதனாலேதான் அந்த பாடலுக்கு இதுதான் பொருள் என்று நம்மாலே வரையறை செய்ய முடியவில்லை. காரணம் என்ன என்றால், பெருமானை முற்றுமாக புரிந்து கொண்டவர்கள். உதாரணமா சொல்லுவாங்க, ஒரு யானையை 4 குருடர்கள் பார்க்கிறார்கள். 4 பேரும் சொல்றது உண்மை. 4 சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற செய்தி சமயங்களை பற்றி உண்மைகளை சொல்லுகிற பொழுது ஒவ்வொருத்தன் ஒண்ணு சொல்றான் சமயங்களை பற்றி. எல்லாம் உண்மைதான். ஆனால் முழுமையாக சித்தாந்தம் தான் தெளிவுபடுத்துகிறது. யானையை 4 குருடர்கள் பார்க்கிறார்கள். ஒருவன் முரம் போல் இருக்கிறது, ஒருவன் பானை போல் இருக்கிறது, ஒருவன் தூண் போல் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறான் என்றால் அவையெல்லாம் உண்மைதான். ஆனால் இது முழுமையாக அறிந்ததாக ஆகாது. முழுமையாக கண்ணொளியும் உடையவன் யானையை பார்க்கிற பொழுது எதை சொல்லுகிறானோ அதுதான் உண்மை. அதுதான் நம்முடைய சித்தாந்தம். அதுபோல இங்கே திரு வினவி கொண்டு போகிறது. வயல் வளத்தினாலும் தோட்ட வளத்தினாலும் இடையிடையே வருகிற செல்வங்களாலும் அந்த ஊர் முழுவதும் நிறைந்திருக்க மிக பெரும் செல்வத்தை உடையதாக. அதான் இந்த முதல் பாட்டுல சொன்னது, சீர் பகர்ந்து உலகு போற்றும் பழம்பதி, பழைய வளம்பதி என்றார். முதல் பாடல்ல முதல் வரி நினைவித்துக் கொள்ளுங்கள். சீர் பகர்ந்து உலகு போற்றும் பழைய வளம்பதி. அந்த ஊரினுடைய சிறப்புகளை எல்லாம் பகர்ந்து பகர்ந்து சொல்லி சொல்லி
இப்போ உயரலாம் மின் தடை இங்க கோமலையா ஒளி வருமா? வருது வருது. நான் பேசுறது காது விழுதா? கேக்குது. மின்சாரம் இருந்தது. வியலிடம் எங்க நிறைய மிக்க பெரும் திருவினவாம் புயலடையும் மாடங்கள். அந்த ஊர்ல இப்போ ஒரு சிறு கிராமமா இருக்கலாம், கானாட்டு முள்ளூருக்கும் ஓமாமுடிவுக்கும் பக்கத்துல இருக்கிற ஊர் சொல்றாங்க. அதனாலதான் மேற்காநாட்டு ஆதலூருங்கிறப்ப கானாட்டு முள்ளூர் சொல்றாங்க. கோலாற்றினுடைய வடகரையில் இருக்கிற கானாட்டு முள்ளூர், அது சில பேர் கானாட்டம் புலியூருங்கிறான். சைவ 5 புலிக்கு அந்த புலியூரை கானாட்டம் புலியூர் இருக்குது, கானாட்டம் முள்ளூர். சுரமூர் சாமிகள் அந்த திருத்தலத்துக்கு போகிற பொழுது எங்கேயும் கால் வைக்கிறதுக்கு வேண்டாம், எல்லா இடத்திலும் சிவலிங்கம் போல ஒரு காட்சி அளித்துதான். எனவே கால் மாட்டுவது பெருமான் இருக்கிறாரே பெருமான் இருக்கிறாரே என்று முள்ளை போல உணர்ந்தார் என்று சொல்வார்கள். அது கால்நாட்டம் முள்ளூர் என்பது கானாட்டு முள்ளூர் என்று பெயர். அதான் கானாட்டம் புலியூர் என்று பக்கத்துல ஓமம் புலியூர் இருக்கிறதுனால இந்த ஊரையும் தான். ஆனா இந்த 5 புலியூர்களில் இந்த கானாட்டம் முள்ளூர் வராது. அது நிறைய பேர் கானாட்டம் புலியூர் சொல்லுகிறார்கள். அது 5 புலியூர்ல ஒரு புலியூர் சொல்றாங்க. வேற இது போட்டேன், அது போட்ட புயலடையும் மாடங்கள் செய்த மிக உயர்ந்த மாடங்கள், மாளிகைகள். மாடங்கள் மாளிகைகள் என்பது பொருள். எப்படிப்பட்ட மாளிகைகள்? புயல் அடையும் மாடங்கள். புயல்னா மேகங்கள், மேகங்களை சென்று அடைகிற அளவுக்கு மிக உயரமான மாளிகைகள் பல அந்த ஆதமூரில் இருந்தன. அது ஒரு சிறு கிராமமாக இப்போது இருக்கிறது. இந்த ஆதமூரை வச்சுக்கிட்டாலும் சரி, இங்க நம்முடைய வில்லியனூர் போகிற பொழுது ஒரு ஆதம் இருக்கிறது. அங்கேயும் இந்த திருநாளை போவார் குரு பூஜை விழா கொண்டாடப்படுகிறது. திருநாளை போவார் இங்கே இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் இங்கே கொண்டாடுகிறார்கள், அந்த பகுதியில் இருக்கிற அங்கே கொண்டாடுகிறார்கள். புயலடையும் மாடங்கள் இருந்தன, மேகத்தை சென்று தடுக்கிற அளவுக்கு மிக உயர்ந்த மாட மாளிகைகள். பொலிவு எய்த மிக அழகாக ஒரு நகர் என்ற சொல்லுக்கே விளக்கமாக தோன்றுதல் என்பது பொருள். நகர் என்றால், நகரம் என்றால் நகு என்ற சொல்லின் அடிப்படையிலிருந்து வந்தது. நகு என்றால் விளக்கம், விளங்கி தோன்றுதல் என்பது பொருள். ஒருவன் நகைத்தான் சிரிக்கிறான் என்றால் அவனுடைய முகம் மற்றது, அப்பொழுது அவன் விளங்கி தோன்றுகிறான் என்பது பொருள். நகை அடிகிறாள் ஒரு பெண், நகை புன்னகையோடு இருக்கிறாள், அவள் பொன்னகை அடிகிறாள். பொன்னால் ஆகிய நகை அடிவதனாலே அவள் விளக்கமாக காட்சிக்கிறாள். எனவேதான் அதுக்கு நகு, நகை, நகுதல். அதுபோல ஊருக்கு விளக்கமாக காட்சி அளிக்க வேண்டியதுதான் பெரிய நகரங்கள். கிராமங்களுக்கு நகரங்களுக்கு என்ன வேறுபாடு என்றால், மிகப்பெரிய மாளிகைகள் இருப்பதாலே விளக்கமாக தோன்றுகின்றன. நம்முடைய சிவன் கோயில்களுக்கு நகர் என்ற பெயர் உண்டு, சிவாலயங்களுக்கு நகர் என்ற பெயர் உண்டு. எப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு புலவன் ஒரு அரசனை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய குடை, வெண்கொற்ற குடை எங்கே தாழ வேண்டும் என்றால், வெண்கொற்ற குடை தாழவே கூடாது. அது செங்கோலாயினும் வெண்கொற்ற குடையாயினும் மணிமுடியாயினும் அரியணையாயினும் அதற்குரிய சிறப்போடு விளங்க வேண்டும், அது தாழ்வுபடக்கூடாது. ஆனால் ஒரு புலவன் மன்னனுக்கு அறிவுரை சொல்லுகிறான், உன்னுடைய குடை எங்கே தாழ வேண்டும் தெரியுமா? நீ முக்கண் செல்வர் நகர்வலம் செயற்கே. முக்கண் செல்வன் யார்? சூரியனையும் சந்திரனையும் அக்னியையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய புறப்பாடலில் உள்ள வரி, முக்கட்செல்வர் நகர்வலம் செயற்கே. 3 கண்களை உடைய செல்வன், நம்ம கவனிக்க, நம்ம ஈசன் என்றும் ஐஸ்வர்யன் என்றும் நாம் சொல்லுவதனுடைய தொன்மை அடையாளம் பெரும்பான் எல்லாவற்றுக்கும் உடமையான
எல்லா உயிர்களையும் தன்னுடைய அடிமையாகவும் எல்லா பொருளையும் தன்னுடைய உடைமையாகவும் உடையவன் தான் செல்வம். அதனால்தான் இந்த பண்டை புலவர் பாடுகிறார், சிவாய நம்ம ஐயா ஒலி குறிப்பு தெளிவில்லாம வருதியா, கேட்க மாட்டேங்குது, விட்டு விட்டு கேக்குதுங்கய்யா. ஆமாய்யா, விட்டு விட்டு இருந்தாலும் சாதாரண ஆள்தான்.